உடைய பாதத்தை முத்தமிடுகிறோம். உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். மரியாதை போல நல்ல பங்கு பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். அப்படியே மறைத்து கொண்டு பேசும். நாம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த பண்டிகைக்காக உங்கள் சபையின் போதகர் காத்திருந்து இந்த ஒரு விளம்பர நோட்டீஸை போட்டிருக்கிறார்கள். அதில் இந்த வசனம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மைதானே? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் அந்த வார்த்தையை பேச விரும்புகிறார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம், நன்றி. அப்போ தேவன் ஏராளமான நன்மைகளை அருளியிருக்கிறார். தேவன் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தாராம். சில நேரங்களில் அது நமக்கு தீமை போல இருக்கும், ஆனால் அதுவும் நன்மை தான். ஹல்லேலூயா. அப்படி நாம் நினைக்கிறோம், என் வாழ்க்கையில் ஏன் இந்த தீமையான அனுபவங்கள், வேதனையான அனுபவங்கள்? ஆனால் நீங்கள் அப்படி நினைக்காதீர்கள். தேவன் அதை நன்மையாய் மாற்ற விரும்புகிறார். அது சில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில பாடுகள், உபத்திரங்கள், தீமையான அனுபவங்கள் கிடைக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் எப்படி நினைக்க வேண்டும், ஆண்டவரே நீர் எனக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மையை செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஊழியக்காரர் வியாச லாரன்ஸ் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார், கண்மலை கீதங்கள் என்று சொல்லி. அது என்னுடைய நல்ல நண்பர். அவரை ஒரு முறை நாகர்கோயிலுக்கு கன்வென்ஷனுக்கு அழைக்கிறார்கள். அப்போ என்னிடத்துல அங்கே உள்ள போதகர் சொல்லி, ஐயா எப்படியாயிலும் அவரை ஏற்பாடு செய்து கொடுங்கள். சரி என்று சொல்லி அவரை நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். உடனே அவர் சொன்னால், அண்ணன் நானே டிக்கெட் போட்டு போயிடுறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் டிக்கெட் போட்டு விட்டார். போட்டு விட்டு அந்த குறிப்பிட்ட நாளில் அவர் பிரயாணப்படணும். அவர் எக்மோர் ஸ்டேஷனுக்கு வருகிறார். பார்த்தால் அந்த நாட்களில் மீட்டர் கேஜ் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. எக்மோர் ஸ்டேஷன் உடைக்கப்பட்டு பிளாட்ஃபார்ம்லாம் இடிக்கப்பட்டு தண்டவாளமே கிடையாது. அது 5:15, இவர் 5:10க்கு அங்கே போய் நிற்கிறார். ஏன்னா எக்மோர் ஸ்டேஷனே காணும், தண்டவாளத்தையே காணுன்னு, நான் எப்படி போகிறது? பாருங்க, நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? இல்லை நான் எக்மோரில் நிற்கிறேன். அட பாவி, அது ஏற வேண்டிய இடம் சென்ட்ரல். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் சென்ட்ரலில் தான் கிளம்பும், அது ஊரை சுற்றி கன்னியாகுமரிக்கு போகும். ஐயையோ 5 நிமிஷம் தானே இருக்கும். விழுந்தடிச்சு ஓடி இருக்கிறாரு. ஓடினால் ட்ரெயின் போய்விட்டு, ட்ரெயின் போயிட்டு திருப்பி அங்கே ஃபோன் பண்ணார், நான் எப்படி போகிறது? நேராக எஸ்பிளேனுக்கு போங்க. அப்போ பிராட்வேலேருந்தே பஸ் கிளம்பும், நேராக போங்க, கன்னியாகுமரி மாத்தாண்டம் போகிற பஸ்ஸில் ஏறி நாகூரில் போய் இறங்குங்க. சரி சொல்லி போயிட்டார். ஒரு வழியாக போயிட்டார். படித்தவர், பல ஊர்களுக்கு பிரயாணப்படுகிறவர், சர்வதேசத்துக்கும் போகிறவர். ஆனால் பாருங்கள், அந்த நேரத்தில் நார்வேல் வண்டி தானே, திருநெல்வேலி வண்டி என்றால் எக்மோரில் தானே கிளம்பும் என்று சொல்லி அங்கே வந்து ஏமாந்து விட்டார். ஆக அங்கே போயாச்சு. அடுத்த நாள் 10:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, அண்ணே என் பேர் பேப்பரில் வந்திருக்கு தெரியுமா அப்படின்னாரு. பேப்பரில் வந்திருக்கா? தினத்தந்தி எடுத்து பாருங்கண்ணே, என் பேர் பேப்பரில் போட்டிருக்கு. அப்படியா, என்ன விசேஷம்? இல்லை, நான் செத்து போகிற லிஸ்ட்டில் என் பேர் இருக்கு அப்படின்னாரு. என்ன செத்து போன லிஸ்ட்டில் இருக்கா? பார்த்தா அந்த பரப்ட ட்ரெயின் S8 கோச்சில் இவருடைய சீட்டு வேக்கண்டாகவே போயிருக்கு. ஆனால் லிஸ்ட்டில் இவர் பேர் தான் இருந்திருக்கு. காட்பாடியை தாண்டி ஒரு இடத்துல முன்னால் போன குட்ஸில் இடித்து 8 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த 8 பேரில் லிஸ்டின்படி, ரயில்வே லிஸ்டின்படி லாரன்ஸ் இவருடைய பேர் இருக்கு. அது பட்டியலில் வந்துடுச்சு. பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இதுதான் கர்த்தருடைய செயல். இதுதான் கர்த்தர். சில நேரத்தில் நமக்கு வாழ்க்கையில் இப்படி தான் தீமை வரும். இப்போ எங்களுக்குலாம் நிறைய பாடுகள் தான் வரும். வாழ்க்கையே எங்களுக்கு பாடு தான். கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஏதோ பெருசாக செய்ய போகிறீர். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிற. அப்புறம் நம்ம எப்படி சாட்சியாக இருப்போம்? அப்புறம் நம்ம எதுக்கு நன்றி செலுத்த முடியும்? ஒரு குறைவுகள் வந்து அவர் நிறைவாக்கும் பொழுது தானே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வியாதி வந்து டாக்டரால் சுகமாக்க முடியாமல் நம்முடைய பரம வைத்தியராக இயேசுக்கு சுகமாக்கும் பொழுது தானே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன்,
எனக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்கிறதே, இது உம்மால் வந்தது, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அவமானம் வந்துச்சு, ஆனா அந்த இடத்துல எனக்கு கனப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப நன்றி எப்போ சொல்ல முடியும்? ஒரு பாடுகள் உபத்திரங்கள் வரும்பொழுது, கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது அதற்காக நாம் செலுத்துகிறது தான் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நமக்கான ஈவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்து விட்டார். நமக்கான நன்மைகளை எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். பரலோகத்தில் ஒரு பண்டகசாலை இருக்கு, ஸ்டோர் ரூம், வேர் ஹவுஸ் என்று சொல்வார்கள். அங்கே செக்யூரிட்டி, ஹை செக்யூரிட்டி ஜோன், தூதர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. எல்லாம் சங்கீதம் 104 இருக்கு. அந்த பண்டக சாலையில் நமக்கான யாவற்றையும் செய்து முடித்து வைத்து விட்டார். ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்கிறாரு, மீதியை கொடுப்பார். எனக்கு ஒரு 70% கொடுத்துருக்கிறாரு, ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா 30% அவர்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. இப்போ நம்ம அப்பா கூடவே இருக்கிறார், அதான விசுவாசம். இயேசு வலப்பக்கத்தில் நிழலாய் இருக்க நம்ம கூட இருக்கிறாரு. அவர் அப்பா எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். உலகத்தில் சொத்து எப்போ வரும்? அப்பா செத்தா வரும். அதுக்காக சாகடிச்சிடாதீங்க. அப்பா செத்தா சொத்து பையனுக்கு வரும், சிரேஷ்ட புத்திரனுக்கு வரும். நான் அவருக்கு சிரேஷ்ட புத்திரன். எங்கள் அப்பா சாகவே மாட்டாரே, சிலுவையில் அடித்தாலும் எழுதி நிற்கிறாரையா அந்த மனுஷன். அவருக்கு சாவே கிடையாது. வேற எப்படி சொத்தை எல்லாத்தையும் கொடுப்பாரு? ஏதோ கிருபையா இறக்கமா, என் பிள்ளை சரி அழுது, சரி பஞ்சு மிட்டாய் ஒன்று கொடுப்பேன்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுக்குறாரு. ஒரு வீடு, ஒரு லாலிபாப்பு, இல்லை ஒரு காரு, சரி ஏதோ டாய் காரு கேட்குறான், நம்ம ஒரு நல்ல ஹோண்டாய் காரை கொடுப்போன்னு அவராக இறக்கப்பட்டு எல்லாம் கொடுக்குறாரு. அதான் ஈவு. ஈவு என்பது கிஃப்ட். இட்ஸ் ஃப்ரம் லார்ட். தேவனிடத்திலிருந்து வருவது கிஃப்ட். மனிதன் கிஃப்ட் கொடுப்பான். இன்னைக்கு கல்யாண வீட்டில் 500 ரூபா மொய் எழுதுனா பிரியாணி கொடுப்பான். நாளைக்கு நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு 5000 ரூபா எழுத நப்பாசை, பேராசை, அதனால கொடுக்குறான். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. அது ஈவு கிடையாது, கிஃப்ட் கிடையாது, மனமாற கொடுப்பது. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாளை தான் நம்ம நெருங்கி கொண்டு இருக்கிறோம். யோவான் 3:16 என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தடி இவ்வளவாய். ஈவு, கிஃப்ட். அப்போ அதுக்கு விலையே விலை கிடையாது. ஒரு கிஃப்ட்டுக்கு யாராவது விலை போடுவாங்களா? விலை போடக்கூடாது. கிஃப்ட் அன்பின் அடையாளம். அப்போ தேவன் நமக்கு விலை மதிப்பற்ற எத்தனையோ ஈவுகளை கொடுத்திருக்கிறார். யாக்கோபு 1:17 நன்றா தெரிந்த வசனம், நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து, நன்மையான ஈவுகள் யாவும் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. சரி, அந்த ஈவுகள் என்ன? இன்னைக்கு அதுக்கு தான் நாம் நன்றி செலுத்த போகிறோம். இன்னைக்கு நம்ம நன்றி செலுத்தக்கு நிறைய குறிப்புகள் இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதங்களை இன்னைக்கு நன்றி செலுத்தலாம். சபைக்கு கர்த்தர் செய்த அதிசயமான செயல்களை இன்னைக்கு நன்றி செலுத்த முடியும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். எண்ணிலடங்காத ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க முடியும். ஆனால் பிரதானமான ஒரு 3 காரியங்களுக்காக நாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றியறிதல் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எபேசியர் 2:8 ரட்சிப்பு தேவன் அருளும் ஈவு. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறே, ரட்சிப்பு தேவன் அருளும் ஈவு. அப்போ இன்றைக்கு நமக்கு உலகத்திலேயே ஒரு பெரிய ஈவு என்றால், இன்றைக்கு சபையில் இருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் ஈவு, கிஃப்ட். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு. இந்த ஈவுக்காக, இந்த கிஃப்டுக்காக தன் சொந்த குமாரனுடைய ரத்தத்தை கிரயமாக கொடுத்திருக்கிறார். ஒரு கிஃப்ட் வாங்கினா சும்மா வாங்க முடியாது. நமக்கு ஒருத்தர் கிஃப்டா தருகிறார் என்றால் அவர் அதுக்கு ஒரு கிரயத்தை கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு பரமபிதா நமக்கான ஈவுகளை கொடுக்கும் பொழுது அதற்கு கிரயமாக சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு அந்த ரட்சிப்பு இன்னைக்கு நமக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட நீங்கள் யாவரும் இருக்கிறீர்கள். அப்போ எந்த காரியத்துக்கு தான் நான் நன்றி செலுத்துவது, எதுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது? ஒரு 3 காரியங்கள், அதை நீங்கள் எப்பொழுதுமே நன்றி மறக்கவே கூடாது. அதுதான் பிரதானமான ஈவு. ஈவுகள் நிறைய இருக்கிறது, அதில் ரட்சிப்பு முதல். அதில் நம்ம எப்பொழுது நன்றி செலுத்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த ஈவுகளில் சிறப்பான ஒரு 3 காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, மனைவி தேவன் அருளும் ஈவு. அப்படிதான் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. மனைவி தேவன் அருளும் ஈவு. நீதிமொழிகள் 19:14 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:14.
வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. கர்த்தர் அருளும் ஈவு. ஹல்லேலூயா. அப்போ புத்தியுள்ள மனைவி என்று வரும்பொழுது புத்தி இல்லாத மனைவி என்றும் வருகிறது. இன்னைக்கு உலகம் எதை தேடும்? அழகுள்ள மனைவி, அழகில்லாத மனைவி, சம்பாதிக்கிற மனைவி, சோம்பேறியான மனைவி. ஆனால் புத்தியுள்ள மனைவி தேவன் அருளும் ஈவு. அப்போ இன்னைக்கு நிறைய கணவன்மாரெலாம் இருக்கிறீங்க, கல்யாணம் ஆகாதவங்களும் இருக்கிறீங்க. எல்லாம் சேர்ந்து இன்னும் நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, எனக்கு புத்தியுள்ள மனைவியை தந்ததுக்காக சோத்திரம். நீங்கள் அப்படி சொல்லாதனால தான் உங்களுக்கு நோவு. ஏன் பொண்டாட்டியால் பிரச்சனை வருது? நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதே இல்லை. வந்து வாட்சிருக்கு பாரு, எனக்கு ஒரு சிம்ரன் மாதிரி நயன்தர மாதிரி வாட்சிருந்தா எப்படி இருக்கும்? வாட்சாதானே தெரியும் மனுஷன் வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி தான் ஆசை கனவுகள் இல்லை. உன் மனைவியை கர்த்தர் கொடுத்த ஈவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்போ அந்த உணர்வு வருது, அதனால தான் திருமணம் பரிசுத்த மெய் விவாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் முதல்ல செய்தது திருமண காரியத்தை தான் நடத்தினார். ஒரு நல்ல காரியம் முதல்ல செய்த திருமணம் அதுதான் நடத்தினார். அப்போ மனைவிக்கு தேவன் மனைவியை ஒரு ஆணுக்கு கிஃப்டாக கொடுக்கிறார். ஆனால் இன்னைக்கு மனுஷன் என்ன செய்கிறான்? விலை பேசுகிறான். மாடு போய் சந்தையில் வாங்குவாங்க, பல்ல பார்ப்பாங்க, பல்ல பார்த்து தான் அதுக்கு வயசு கணிக்க முடியும். எடையை பார்ப்பாங்க, பசுமாடு மடுவை பார்ப்பாங்க, பார்த்துட்டு அதுக்கு ஒரு விலை வைப்பாங்க. இன்னைக்கு அப்படி தானே வைக்கிறான். இன்னைக்கு பெண்கள் விலை பொருட்கள் விலை பேசுகிறார்கள். வரதட்சணை கொடுமை இந்த பகுதியிலாம் எப்படின்னு தெரியாது. நான் தென் தமிழ்நாட்டை சொல்லுகிறேன். மதுரையை தாண்டி பெண் பிள்ளையை பெற்றா தகப்பங்காரன் எத்தனை செய்யணும்? தங்கத்தை சேர்த்து வைக்கணும், சொத்தை சேர்த்து வைக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகம். அப்போ இன்றைக்கு விலை பேசுகிறார்கள். விலை பேசி எல்லாரும் கூடி என் இனமா, அந்த ஊரா இந்த ஊரா, அவங்க வம்சம் என்ன, சொத்து இருக்கா, அது இருக்கா, எல்லாம் பார்த்து திருமணத்தை நடத்துகிறார். ஆனால் வாழ்ந்து விடுகிறார்களா? இல்லை. கல்யாண பத்திரிக்கையில் ஒரு பெரிய பொய் போடுவாங்க. இந்த காரியம் கர்த்தரால், அந்த காரியம் புரோக்கரால் வந்திருக்கும். கர்த்தராலாம் வராது. ஆனால் அதில் அண்ட புழுகு முதல்லையே மறுதளிக்கிறான் பாருங்க. இந்த காரியம் அவன் என்னைக்காவது உபவாசம் பண்ணி ஜெபிச்சானா? ஈசாக்கா போல அந்த மாப்பிள்ளை ஜெபிச்சிருப்பானா? தேட்டர் வாசலையும் காலேஜ் வாசலையும் நின்றுருப்பான். அப்புறம் ஏதாவது சவுத்த தோலை பார்த்த உடனே டப்புன்னு ஆசையில் விழுந்திருப்பான். இந்த காரியம் கர்த்தரால், அதுக்கு நாங்களும் பாஸ்டர், அதுக்கு ஒரு போலியான பிரசங்கம், அதுக்கு ஒரு போலியான ஜெபம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். எங்கே 3வது மாதம் கோர்ட்டில் போய் நிற்கிறான். அது கர்த்தரால் வந்த காரியம் அல்ல, தேவனே கொடுக்கணும். இன்னைக்கு வாலிபர்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க? ஆத்தங்கரை இருக்குது, போங்க. உங்கள் ஆற்றுல தான் தண்ணியே வராத, தைரியமாக போங்க. போய் மாலை நேரம் 4 மணிக்கு மேலே பஸ் ஸ்டாண்டில் அங்கங்கே பொண்ணு பார்க்குறது, கூட வேலை பார்க்குறது, இதெல்லாம் பார்க்காதீங்க. நேராக போங்க. ஈசாக்கு மாதிரி 24:67 ஆதியாமத்தில் இருக்குது. அவன் என்ன செய்தானா? மாலை நேரத்தில் 40 வயசில் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தானா. அவர் ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு, கர்த்தரே ஒரு பொண்ணை கொண்டு வந்து விடுறாரு. ரெபேக்காள் ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பதி. ஒரு கல்யாண வீட்டில் யாரை போல ஆசீர்வதிக்கிறோம்? ஈசாக்கு ரெபேக்காளை போல இவருடைய ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஆசீர்வதிக்கிறோம். ஏன்னா ஆபிரகாம் போல ஆசீர்வதிச்சா அப்புறம் ஆகாரம் வந்துடக்கூடாது, அது வேற இருக்கு ரிஸ்க்கு. அதனால தான் ஈசாக்கு ரெபேக்காளை போல ஆசீர்வதிக்கிறோம். நல்லா புரியுதா? கல்யாண வீட்டில் பாருங்க, பாஸ்டர் என்ன சொல்லி ஆசீர்வதிப்பாங்க? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வரட்டும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈசாக்கு ரெபேக்காளை போல கல்யாண வீட்டில் இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவன் ஒரே மனைவியை உடையவனாய் இருந்தான். ஏன்னா அவன் ஜெபம் பண்ணுறவனாக இருந்தான். அதனால் வாலிபர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கண்ணு இந்த காக்கா கண்ணு மாதிரி வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் புறாவுடைய கண்ணை போல கர்த்தரே நோக்கி பார்க்கட்டும். ஏற்ற ரெபேக்காளை கொடுப்பாரு. இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க நோவு தான். ஹல்லேலூயா. இப்போ ஏவாளை எங்கேருந்து எடுத்தாரு? விலா எலும்பில் எடுத்து செட் பண்ணார். இப்போ உனக்கான விலா எலும்பு எங்கே இருக்கு? எங்கேயோ இருக்கு, நமக்கு தெரியாது. அப்போ அந்த விலா எலும்பை உருவினவர் அவருக்கு நான் கரெக்டாக எலும்பை ஃபிட் பண்ணாதான் அது விழாவில் இருக்கும், இல்லைன்னா குறுக்கில் குத்திக்கிட்டே இருக்கும். இதுதானே அனைவருடைய வாழ்க்கை. அப்போ எலும்பை உருவினர் தானே எலும்பை மாட்ட முடியும், அவருக்கு தானே தெரியும். பாருங்கள், ஆம்பளைகளுக்கெல்லாம் ஒரு எலும்பு கம்மியாக இருக்கும், அந்த குடத்தை இடுப்பில் வைக்கவே முடியாது.
ஆனால் பெண்கள் இந்த காலத்தில் யார் குடத்துல தண்ணி எடுக்கிறதே இல்லை. அந்த அம்மி அரைக்கிறது, கிரைண்டரில் மாவு ஆட்டுறது, இதெல்லாம் இல்லை. அந்த பழக்கங்கள்லாம் இல்லை. அதனால தான் டாக்டர்கிட்ட போனோன்னே வெட்டி எடுத்துடுறான் குழந்தைய பெற்று எடுக்கணுங்க, வெட்டி எடுக்கக்கூடாது. நம்ம தேவன் பிரசவிக்கிற தேவன். அதனால் வாலிய பிள்ளைகள்லாம் நல்லா என்ன செய்யுங்க, வீட்டு வேலை செய்யுங்கம்மா. இது வீட்டு வேலை செய்தீங்கன்னா நல்லா. நீங்கள் அமெரிக்காலாம் போனீங்கன்னா நீங்கள் $10,000 வாங்கினீங்கன்னா $6,000 வேலைக்காரிக்கு கொடுக்கணும். அந்த வேலைக்காரி வெள்ளைக்காரி, அவள் காரில் வருவா, அரை மணி நேரம் வருவா, எல்லாம் ரெடியாக காஃபி போட்டு குடிச்சிட்டு $2,000 வாங்கிட்டு போயிடுவா. உங்கள் சம்பளம் அதுக்கு போயிடும். அதனால் நல்ல வேலை செய்ய பழகுங்க, படிங்க, வேலை பாருங்கள், எல்லாம் செய்யுங்க. ஆனால் வீட்டு வேலைகளை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ. அப்போ அந்த புத்தி உள்ள ஸ்திரீ கர்த்தரே கொடுக்க வேண்டும். நாம பார்த்து சூஸ் பண்ணிவிடக்கூடாது, ஊரார் பார்த்து பண்ணிவிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள். நல்ல உங்கள் பாஸ்டர், ஜெபிக்கிற பாஸ்டர், நல்ல உபாசிக்கிற பாஸ்டர், தெய்வ சமத்தில் காத்து கிடந்து, ஆண்டவரே இந்த மகளுக்கு ஏற்ற ஒரு மணவாளனை நீங்கள் எங்கே வைத்திருக்கிறீர்களோ எங்களுக்கு காண்பியும் என்றால் மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன். ஊழியக்காரனுக்கு சொல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே மாட்டார். அப்போ அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஒரு நீங்கள் கிளிஃபர்ட் குமார் என்ற ஒரு பெரிய ஐயா சமீபத்தில் மரித்தார்கள். மிகப்பெரிய ஊழியக்காரர். ஆனால் வெளியே ரொம்ப பிரபலம்லாம் தெரியாது, ஆனால் வல்லமையான ஊழியக்காரர் கிளிஃபர்ட் குமார். அப்போது அவர்கிட்ட ஒரு மகள் வந்திருக்கா. அப்போ ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. என்னம்மா பண்ணணும்? எனக்கு 32 வயசு ஆயிடுச்சு, எனக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது. ஏம்மா கிடைக்கல? ஐயா என் நிறத்தை பாருங்க, நான் இருட்டில் வந்தானா யாருக்கு கண்ணே தெரியாது, அவ்வளவு கருப்பு. என் பல்ல பாருங்க ஐயா, பல்ல ரெண்டும் எடுப்பு. எப்படியா எனக்கு மாப்பிள்ளை கிடைப்பான்? அதனால் நான் படித்து வேலை பார்த்தாலும் என் தோலை பார்த்துட்டு என் பல்ல பார்த்துட்டு எல்லோரும் என்ன செய்கிறான், ஓடிடுறான். அப்படியாம்மா? கவலைப்படாதம்மா, உனக்கு 32 வயசுனா 34 வயசில் எங்கேயோ ஒருத்தன் பிறந்து வளர்ந்துருக்கிறான். அவன் எங்கே இருக்கான்னு நமக்கு தெரில, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். பூமி எங்கே அவருடைய கண்கள் என்ன செய்தான் உலாவி இருக்கிற நோக்கமாக இருக்கு, அவருக்கு தெரியும். அப்போ நாம் ஒரு காரியத்தை செய்வோம். நீ 40 நாள் டெய்லி காலையில் நல்லா எளிமை சோத்திரம் பண்ணு, சாயந்தரம் சோத்திரம் பண்ணு, வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசம் பண்ணுமா, வருமா அப்பெல்லாம் வருவான். அவர் சொல்லி அனுப்பிட்டா. பெரிய தீர்க்கதரிசி, எதேச்சா தான் பேசுவார். உடனே இந்த பொண்ணு அப்படியே நம்பிச்சு பாருங்க, அப்படியே போய் அதே போல் நல்லா ஸ்தோத்திரம், நல்லா துதி எல்லாம் பண்ணிக்கொண்டே இருந்தது. 43வது நாள், இப்போ 40 நாள் 3 நாள் ஆயிட்டு, இருந்தாலும் விடலை. 43வது நாள் ஒரு பையன் வந்திருக்கான். பையன் வந்தா இவ கருப்புனா அவர் கருப்பு, இவளுக்கு 2 பல் எடுக்குன்னா அவருக்கு 1.5 பல் இல்லை. ஆனாலும் திருமணம் நடந்தது. 2 பேருக்கு நல்ல சம்பளம். இன்னைக்கு 2 பேரும் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளோ அவ்வளோ அழகான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் தீர்மானிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. நம்ம உரிமை என்று பேசுவோம், இல்லை, அது கர்த்தருக்கு மாத்திரம்தான் உரிமை. அதனால் ஒப்பு கொடுக்கணும். அப்போ சரி, நாங்கள் எங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டே என்று நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது 14 நீதிமொழிகள் 14:1 வாசியுங்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்ப புத்தியுள்ள ஸ்திரீ எதுக்கு வேணும்? வீட்டை. எங்க நிறைய வீடு திறப்போலாக கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா அந்த வீட்டுக்கார்ட்ட தனியா பேசும்போது அவர் சொல்வார், என்னங்க என் பொண்டாட்டி நச்சரிப்பு தாங்க முடியல, அதனால தான் அந்த வீடை கட்டணும். அப்போ எல்லா வீட்டிலும் அதுதான் சொல்கிறாங்க. என் மனைவி தான் அப்படியே நச்சரிப்பு தாங்க முடியாமல் தான் அந்த வீட்டை கட்டணும். அப்போ வீடு கட்டப்படுவதற்கு கணவன்மாருக்கு சம்பாதிக்க தெரியும், சம்பாத்தியம் அவர்களுக்கு புருஷ லட்சணம். ஆனால் ஒரு வீட்டை கட்டுகிற காரியத்தில் மனைவியுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கு. சரி, இந்த பூமியில் கட்டப்படுகிற வீடு ஒரு நாள் அழிந்து போகும். அப்போ நிலையான வீடு எங்கே இருக்கிறது? கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற வீடு. அது யார் கட்டணும்? ஸ்திரீதான் கட்டணும். அப்போ ஒரு கணவனை ஸ்திரீ இடத்துல ஏன் கொடுக்கிறார்? நீ தான் புத்தியா அந்த வீட்டை
கேட்ட புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கெட்டுகிறாள். நடத்தையினா ஸ்திரீகள் புருஷர்களை ஆதாயப்படுத்துகிறார்களாம். இன்னைக்கு என்ன செய்றாங்க, தலையண மந்திரம் போட்டு கைக்குள்ள போட்டுக்கிடுறாங்க, அப்பா அம்மாவை துரத்திடுறாங்க, மாமனார் மாமியார் ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அந்த மாதிரி அல்ல. நீ உன் கணவரை அன்பினால் ஆதாயப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளாய் நீ நடத்த வேண்டுமா? இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்று ஒரு பழமொழி உண்டு. ஆனால் அது உண்மை. ஒவ்வொரு ஆணின் ரட்சிப்புக்கு பின்னால் ஒரு பெண் கட்டாயம் இருப்பாள். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரன் இருக்கிறேன் என்றால் என் மனைவி வாலிப நாட்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்று ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றாள். நானும் வித்தியாசமான ஒரு மனிதன். ஆனால் அவளுடைய விசுவாச ரட்சிப்பு ஜெபம் அதுதான் இன்னைக்கு என்னை ஊழியக்காரனை மாற்றியிருக்கிறேன். அவள் பெரிய பிரசங்கெல்லாம் பண்ண மாட்டான், பாடலாம் மாட்டான், ஜெபம் பண்ணுவா, ஊழியங்களை உண்மையாக இருப்பா, குடும்பம் நல்ல ஸ்திரியாக இருக்கிறாள். ஆனால் இன்றைக்கி நான் ஊராக சுற்றுறேன். அது காரணம் என்ன? அந்த ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கண்மலையின் மேல் கட்டணும். அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை வேதாகமும் கொடுத்திருக்கிறது. நீங்கள் சாதாரண ஆட்கள் இல்லை, வேலைக்கு போகிற ஸ்திரீகள் தான் பாராட்டப்படக்கூடியவர்கள் அல்ல, நீங்கள் குடும்ப ஸ்திரீகள் தான். ஆனால் உன்னை நம்பி கர்த்தர் ஒரு கணவனை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், உறவுகளை கொடுத்திருக்கிறார். நீ உன் சொந்த குடும்பத்தை ரட்சிப்புகளாய் நடத்த வேண்டிய பொறுப்பு உன் இடத்துல இருக்கிறது. அதை அலட்சியமாக இருக்காதீங்க. என் கணவர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் போதும் நினைக்காதீங்க. உன் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராய் இயேசு கிறிஸ்து அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஸ்திரீகளைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கேட்ட. அப்போ கணவன் என்ன செய்யணும்? மனைவிக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். மனைவி தன் கணவனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். ரெண்டு பேருக்குள்ள ஆத்திரமே வரக்கூடாது, முறுமுறுப்பே வரக்கூடாது. எப்போ முறுமுறுப்பும் ஆத்திரமும் வந்துச்சோ சாத்தான் நுழைஞ்சிருவான். எப்பொழுதுமே சாத்தான் பாருங்க இந்த காரியத்தில் தான் நுழைவான். கணவன் மனைவிக்குள்ள தான் பிரச்சனை ஏற்படுத்த பார்ப்பான். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தால் சமாதான குலைச்சல் வந்து விடும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வந்து விட்டால் சமாதான குலைச்சல் வந்துவிடும். சமாதானத்தை சீர்குலைப்பது தான் சத்துருடைய பெரிய சூழ்ச்சி. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதிருங்கள். அதனால் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள், அதே நேரத்தில் மனைவிக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. உங்கள் தனி ஜபங்கள் உண்டு. அந்த ஜபங்களில் கர்த்தாவே எனக்கு நல்ல மனைவியை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு நல்ல கணவரை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஐயா நான் கல்யாணம் ஆகலையே, ஆண்டவரே எனக்கு நல்ல மனைவியை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். ஐயோ எனக்கு நல்ல கணவரை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். சொல்லும்போது உங்கள் வாழ்க்கை நோவில்லாத வாழ்க்கையாக இருக்கும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை எங்கே கட்டுறாளா? கன்மலையின் மேல் கெட்டுகிறாள். ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ எப்படி இருப்பாள்? ஒரு சுருக்கமாக ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 - 18 வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். அங்கே சூனேமியாள் என்று ஒரு சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். அவளுடைய பெயர் அதல்ல, அவள் சூனேம் என்ற ஊரை சார்ந்தவள். அவளுக்கு சூனேமியாள் என்று ஒரு பட்ட பெயர். அவள் கனம் பொருந்தின ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிறாள். அவளுடைய கணவரை பற்றி கூட இன்னும் பெரிதாக எழுதப்படவில்லை. அவள் என்ன செய்கிறாள்? எலிசா என்ற தேவ மனிதனை அவர் இனம் கண்டு கொண்டு தன் வீட்டில் தங்க வைத்து பராமரிக்கிறாள். தன் பிள்ளை மரித்த போது அந்த தீர்க்கதரிசியிடத்தில் போய் சொல்லி பிள்ளையை மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிறாள். தன் ஆஸ்திகள் சிதறப்பட்டு போன பிறகு 7 வருடங்கள் கழித்து எலிசா மூலமாய் ராஜாவிடத்தில் பேசி அந்த சொத்துக்களை திரும்ப பெற்றுக்கொள்ள. இதெல்லாம் சூனேமியாளுடைய சார்த்தம். ஆனால் கனம் பொருந்தின ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரிகளே, நீங்கள் கனம் பொருந்தினவர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு ஸ்திரீகள் கனவீனப்படுத்தப்படுகிறார்கள், பலவீன பாத்திரங்கள் என்று விளக்கப்படுகிறார்கள். அப்படி அல்ல, கனம் பொருந்தவன் என்ன செய்யணுமா? விருந்தோம்பல். அந்த ஸ்திரீயை பாருங்க, கேயாசியும் எலிசாவும் அந்நியர்கள், யாரென்று தெரியாது. ஆனால் இவள் என்ன செய்கிறாள்? அவர்களை வரவேற்கிறாள், விருந்து உபசரணை செய்கிறாள். விருந்தோம்பல். இன்னைக்கு குடும்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் விருந்தோம்பல் மிக 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 அவசியம். ஹல்லேலூயா. அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அதனால் சிலர் தேவதூதர்களை உபசரித்தது உண்டே. இன்னைக்கு அந்த பண்பாடுகள்லாம் சிதைந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் யாரும் வருவதை பாரமாக நினைக்காதீர்கள், இருப்பதை பகிர்ந்து கொடுங்கள். மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு தண்ணீர் கொடுத்து பாருங்கள், அந்த சந்தோஷம் போதும். அந்த வீட்டில் தேவனுடைய சமாதானம் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா.
இன்னைக்கு விருந்தோம்பல் இன்னைக்கு ஒரு பாரமாக நினைக்கிறார்கள். சொந்த உறவுகள் வருவதை விரும்புகிறார்கள். காலையில் ட்ரெயினில் வந்து இறங்குனா நீங்கள் சாயந்தரம் ட்ரெயினுக்காக புறப்படுறீங்க. கேள்வி கேட்டவர் அந்த வீட்டில் சாப்பிடுவானா அவன்? அந்த மனுஷன் ஓடிட மாட்டான். இன்னைக்கு விருந்தோம்பல் எல்லாம் சிதைந்து போய்விட்டது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் விருந்தோம்பல் மிக 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 அவசியம். இது பெண்கள் கட்டாயம் கையாள வேண்டும். அதான் ஒரு மதிநுட்பம். மதிநுட்பம் என்றால் விஸ்டம். ஆங்கிலத்தில் அப்படி சொல்வார்கள். ஒரு காரியத்தை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொள்வார்கள். ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ஒரு, அதை தமிழில் என்ன சொல்வாங்கன்னா சந்தேக புத்தி என்று சொல்வார்கள். நான் சொல்கிறேன், அது இருக்கணும், அது இருக்கணும். உங்கள் வீட்டுக்காரரு யாரோட பேசுகிறாரு, யாரோட பழகுறாரு, இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும். அதுக்காக செல்ஃபோனை நோண்டி பார்க்கக்கூடாது. ஒற்றர் வேலை சிபிஐ வேலைலாம் பார்க்கக்கூடாது. உங்கள் வீட்டுக்காரர் யாரோட பேசுகிறார், எங்கே உங்கள் சுட்ட கூட வருகிற நட்பு எப்படி இருக்கிறது, இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது ஒரு மதிநுட்பம். இந்த ஸ்திரீ சூனமியாளுக்கு எப்படி இருந்ததா, வந்தவர்கள் கேயாசி எலிசா இருவர் யாரென்று தெரியாது. அவர்கள் விசிட்டிங் கார்டு கொடுக்கவில்லை. ஆனால் அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? இவர்கள் பரிசுத்தவான்கள் போல் தோன்றுகிறது என்று சொல்லுகிறார். பார்த்த பார்க்கறதை கண்டுபிடித்து விட்டாள். அவர்கள் பிரசங்கம் பண்ணல, அற்புதம் செய்யல, அதிசயம் செய்யல, ஆனால் இவர்கள் பரிசுத்தவான்கள். இன்னைக்கு அந்த விஸ்டம் மதிநுட்பம் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்லி தமிழில் இழிவாக சொல்ல இல்லை, ஷார்ப்பான புத்தி. பின்னா ஷார்ப், உங்களுக்கு ஷார்ப்பான மதிநுட்பம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆண்களை காட்டிலும் ஆண்கள் கொஞ்சம் வெகுளியாக தான் இருப்பாங்க. ஏன்னா வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, கொஞ்சம் புறாவை போல பேதமையாகவும் சர்ப்பத்தை போல கொட்டிடாதீங்க, விஷத்தை கக்கிறாதீங்க, கொஞ்சம் வினாவுடையவர்களாகவும் இருக்கிறாதான் புத்தி உள்ள ஸ்ரீ. அப்போ விருந்தோம்பல் வேண்டும், மதிநுட்பம் வேண்டும். அந்த பிள்ளை இறந்து போச்சு, அந்த அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் புருஷனை வருத்தப்படுத்தவில்லை. பிள்ளை இறந்ததை தான் புருஷன்கிட்ட சொல்லலை. ஏன் சொல்லலை? அவன் வயதானவன், கேட்டு அதிர்ச்சியில் செத்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த காரியத்தை மறைத்து எலிசாவிடத்தில் போய் சொல்லி அந்த பிள்ளை மீட்டெடுத்தாள். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? புருஷனை என்ன பாடலாம் படுத்திடுறோம், வார்த்தையினால் குத்தி கிளறி காயப்படுத்தி விடுகிறோமே. இன்னைக்கு சென்னையில் நிறைய பேர் ஆஃபீஸ் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. எங்கள் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்லாம் சிலர் வந்து இறங்கிட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. நானும் சரி காற்று வாங்குறாங்கன்னு நினச்சா ஒருத்தட்ட பார்த்து கேட்டேன், டெய்லி நைட்டு இது வரைக்கும் இங்கே இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? ஆமாம், வீட்டுக்கு போய் என்னத்தை கிழிச்சோம், வீட்டுக்கு போய் என்னத்தை கிழிச்சோம். எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் செக்ரட்டரியேட்டில் க்ரீனிங் கையெழுத்து போடக்கூடியவர். அவர் வீடு அந்த கில்நகர் பார்க் பக்கத்திலேயே இருக்க பெரிய பங்களா, 2 பையங்க உண்டு. ஆனால் நான் அந்த வழியாக தான் போகணும் வரணும், எங்களுக்கு அதான் வழி. அடிக்கடி பார்ப்பேன், சாயந்தரம் மாலை நேரங்களில் 5-6 மணில இருந்து நைட்டு 9 வரைக்கும் தான் அந்த பார்க் பூட்டுவாங்க. அந்த வாசலையே உட்காந்துருப்பார். சரி, நான் எதுவும் வாலண்டியர் சர்வீஸ் பண்ணுறாரு போலன்னு நினச்சேன். நிறைய வாலண்டியர் சர்வீஸ் பண்ணுவாங்க, அந்த கவுன்சிலிங் இந்த மாதிரிலாம் காரியங்கள் செய்வாங்க. ஆனால் இவர் வாசலையே உட்காந்துட்டு இருப்பார், அப்படியே உட்காந்துட்டு இருப்பார், பறக்கு பார்த்து கொண்டே இருப்பார். எனக்கு ஒரு நாள் ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு ஆர்வம், எதுக்கு இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய ஆஃபீஸர் இந்த பார்க்கிலேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு? சரி, என்னையா ஏதாவது முக்கியமான வேலையை அங்கே இருக்கிறீங்களா? ஏன் பார்க்லேயே உட்காந்துறீங்க? வீடு பக்கத்தில் தானே, பார்க்லேயே உட்காந்துறீங்க? ஆமாம் ஆமாம், அது வீடா அது நரகம் பாருங்கள். க்ரீனிங்கில் கையெழுத்து போடுகிறவர், செக்ரட்டரியேட்டை படிச்சுக்கிறவர், மனைவி நல்ல டீச்சர், பிள்ளைகள் படிக்கிறார்கள், எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே போக மனம் இல்லை. நீங்கள் பீச்சில் காற்று வாங்குறவெல்லாம் எதுக்கு வரோம்? வீட்டுக்கு போனால் பேச்சு வாங்கணும், அதனால் காற்று வாங்க அங்கே இருக்கிறான். ஏன் தாடி வளர்க்குறான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாடி வளர்க்கலாம் தப்பாக நினச்சிடறேன். ஏன் தாடி வளர்க்குறான்? அதாவது வளரட்டும், இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மனிதனுடைய நிலைமை, எந்த புருஷன் வீட்டுக்கு டான் 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு 5:30க்கு வீட்டுக்கு வரானோ அந்த வீடு தாங்க சொர்க்கம். எவன் வீட்டுக்கு வர்றதுக்கு தாமதிக்கிறானோ அந்த வீட்டுக்குள்ள ஏதோ இக்கனா இருக்கு, ஏதோ சிக்கல் இருக்கு. ஆண்கள்லாம் சிரிக்கிறத பார்த்தா செங்கல்பட்டு ஸ்டேஷன்லேயே உட்காந்து வருவீங்க போல இருக்கு. இல்லை, ஏதோ திருத்தி கொள்ளணும். சோத்திரம் செலுத்துற சாதாரண காரியம் இல்லை, உள்ளத்தின் ஆழத்துலன்னு சொல்லணும். இந்த வாழ்க்கையை ரசிக்கணுங்க. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, திருமண வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தது. அதில் சாட்சியாக இருக்கணும்.
சொந்த குடும்பத்தில் நம்ம விசாரிக்க வேண்டியதுக்கு சூழ்நிலை இருக்கிறது. சரி, சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ ஸ்திரீகளுக்கு புத்தி உள்ள ஸ்திரீ எப்படி இருக்கணுமா? விருந்தோம்பல் அவசியம், மதிநுட்பம் அவசியம், இன்னொன்று புருஷனை வேதனைப்படுத்தாத காரியம். புருஷர்கள் பல டென்ஷனாக வருவாங்க, பல அலுவலக கடன் பிரச்சனை, அது அலுவலக டென்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லவில்லை. ஏன்னா அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க, பேக் போன் அவங்க தான். அவங்கள காயப்படுத்தாதுங்க, வேதனைப்படுத்தாதுங்க, நல்லா அன்பாக பேசி கனிவான வார்த்தைகளை பேசி ஒரு சீரான பாதையில் நடத்துங்க. அந்த குடும்பம் ஒரு ஏதேன் தோட்டமாக இருக்கும். ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் புகுந்துட்டான், கேள்விதான், வினைதான், பிரச்சனை தான். இடம் கொடுத்து விடாதீர்கள். அதனால தான் தேவனுக்காக தேவனிடத்தில் நன்றி. இப்போ புரியுதா? தேவன் அருளும் ஈவு எது? திருமண வாழ்க்கை. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், இருவரும் நன்றி செலுத்த வேண்டும். திருமண நாள் அன்று மாத்திரம் நன்றி செலுத்துகிறார்கள், கேக்கு வெட்டுகிறார்கள், ஆனால் அதுக்கப்புறம் ஆளையே விட்டுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. எப்பொழுதும் மனைவிக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இதுதான் வருடாந்திர ஸ்தோத்திரம். இதான் டெய்லி செய்ய வேண்டிய ஒரு காரியம். சரி, இப்போ கணவன் மனைவி. அடுத்தது பிள்ளைகள். சங்கீதம் 127:7 என்ன சொல்லுகிறது? 127:4 பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அது ஈவு. நாம் நினைக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து விட்டால் சரீரத்தின் நீதியின்படி, இயற்கையின்படி பிள்ளை பிறந்துவிடும் என்று சொல்லுகிறார். இந்த கற்பத்தின் கனியை குறித்து நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று சாத்தானின் வித்து, இன்னொன்று தேவனின் வித்து. ஹல்லேலூயா. அப்போ உங்க பிள்ளைகள் கர்த்தருடைய வித்தாக இருக்க வேண்டும். அப்போ அப்படி என்ன எப்படி இருக்கணும்? அன்னாளை போல பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைகள் ஏசாயா 8:18 அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கும்படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பிள்ளையின் பிறப்பு சந்தோஷம் என்று சொல்லி யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு உலகம் முழுவதுக்கும் சந்தோஷம். அன்னைக்கு பிள்ளைகளால் இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஏன்? எதற்காக? முதல்ல பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த ஈவு என்று சொல்லி விசுவாசிங்கள். பிள்ளைகளுக்கு இனிஷியல் போடுகிற உரிமையை மாத்திரம் தான் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார், வளர்ப்பதற்காகத்தான் தந்திருக்கிறார். நன்றா தெரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் கர்த்தருடையவை, அவருடையது. உங்கள்கிட்ட வளர்க்க கொடுத்துருக்கிறாரு, சொந்தம் கொண்டாட முடியாது. பிள்ளைகளை வளர்த்த இடத்துல கொடுக்கணும். மோசே சிறு பிள்ளையா இருக்கிறான். அந்த தேசத்தில் சட்டம் போட்டு விட்டார்கள், எபிரேய பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும். ஆனால் இந்த பிள்ளையை ஒரு நாணல் பெட்டியில் வைத்து அனுப்பிவிட்டார்கள். சட்டம் போட்ட தேசத்தின் அதிபதியுடைய தமக்கை குளிக்க வருகிறாள். இந்த பிள்ளையை பார்க்கிறாள், அழகான பிள்ளை, ஆண் பிள்ளை, எபிரேய பிள்ளை. எடுத்து வளர்க்கிறாள். பால் ஊட்ட வேண்டும். யாரை வைத்து ஊட்டுவது? சொந்த தாயை ஆயாக ஏற்பாடு செய்யப்படுகிறாள். ஆகவே சொந்த தாயிடத்து இந்த பிள்ளை 3 மாதம் வளர்கிறது. அதற்கு பிறகு ராஜ அரண்மனையில் இந்த பிள்ளை வளர்கிறான். அந்த மோசே அந்த பிள்ளையை, அந்த சொந்த தாயை, இவளுக்கு தெரியாது, தாய் என்று தெரியாது, ஆயா என்று நினைத்து அவர்கிட்ட சொல்லுகிறாள், இந்த பிள்ளை நான் ஜலத்திலிருந்து எடுத்தேன், இந்த பிள்ளையை நீ எனக்கென்று வளர்த்திடு. அது யாத்திராகமம் 2:9 இருக்கும். நீ இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடு, அதை வளர்த்திட நான் உனக்கு சம்பளம் தருவேன். அல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து பொருத்தனை செய்து வளர்த்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு சம்பளம் தருவாராம். நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் சம்பளம் கொடுக்குறோம், வேலைக்கு கொடுக்குறோம். ஆனால் பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து வளர்த்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு சம்பளம் தருவார். அல்லேலூயா. இது உண்மை, ஆச்சரியமான ஒரு செயல். அப்போ பிள்ளைகளை பொருத்தனையோடு வளர்க்கணும், கர்த்தருக்கென்று வளர்க்கணும். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஸ்திரீகளுக்கு ஒரு 3 காரியத்தை சொன்னேன், பிள்ளைகளுக்கான ஒரு 3 காரியத்தை பெற்றவர்களுக்கு சொல்லுகிறேன், 2 பேருக்கு பொதுவாக சொல்லுகிறேன். பிள்ளைகளை பரிசுத்தத்தில் வளருங்க, பரிசுத்தத்தில் வளருங்க. சபை பரிசுத்தத்தை உபதேசிக்கும், பரிசுத்த தூண்டும். உங்கள் பாஸ்டர் கண்டிப்பார், இது பரிசுத்தத்தை வித்திடுகிற ஒரு இடம். ஆனால் வீடு 6 நாள் உங்களோடு இருக்கிறார்கள். அப்போ இந்த பரிசுத்தம், இன்னைக்கு உலகம் முழுவதும் அசுத்தம், அசுத்தமான உலகத்துக்குள்ள இருக்கிறோம். அசுத்தத்தை காசு கொடுத்து பையில் வைத்துக்கொண்டு திரிகிறோம். இந்த செல்போன், அது காசு கொடுத்து வாங்குற சனியை, சாத்தான நம்ம காசு கொடுத்து வாங்கி பைக்கில் வச்சுருக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லதும் இருக்குது, கெட்டது தான் நிறையா இருக்குது, கெட்டு போகிறதும் இருக்குது. இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் பாருங்க, அடிக்ட். ஒரு கொரோனா வந்தது, இன்றைக்கி ஒரு ஜென்ரேஷன் அடிக்ஷன் போயிட்டாங்க. ட்ரக் அடிக்ஷன் இல்லை, போதைக்கு அடிமை அல்ல, செல்ஃபோனுக்கு அடிமை. அவளுக்கு எங்கேருந்தா அந்த மூளை வருமோ தெரில, நமக்கு தெரியாதுன்னா அதுகள் தெரியுது. நம்ம
லாக் போட்டு பின் நம்பரை போட்டு அதுகளை ஆப்ரேட் பண்ணுது. எல்லாம் தெரியுது, எல்லா வித்தையும் அறிவு பெருத்து போய் விட்டது. கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இன்றைக்கு விஞ்ஞானமும் மனிதனுடைய பரிசுத்தத்தை குலைக்கிறது. இன்னைக்கு கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் 99% இருக்கு. உங்கள் பிள்ளைகள் ஒரு பாதரசத்தை போல் இருக்க வேண்டும். பாதரசம் ஒரு உலோகம், ஆனால் திரவத்தில் இருக்கும். அது எந்த உலோகத்தோடும் ஒட்டாது, அது எதோடும் சேர்க்க முடியாது. அந்த பாதரசத்துக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. சுத்தமான தங்கத்தோடு மட்டும்தான் ஒட்டும். அப்போ சுத்த தங்கம் யார்? இயேசு கிறிஸ்து. உங்கள் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவோடு ஒட்டினால் மாத்திரம்தான் பரிசுத்தத்தோடு வளர முடியும். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அசுத்தத்தை விளைவிக்கும் காரியங்கள். இப்போ ஸ்கூல்லலாம் போய் பாருங்கள், 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகள்லாம் சினிமாவை பேசி கொண்டு போகிறது, சினிமா கதைகளை பேசி கொண்டு போகிறார்கள். இப்பொழுதே அவர்கள் கற்பனை உலகத்தில் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். மோசமான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறது. பரிசுத்தம் சீர்குலைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடைசி காலம். அப்போ உங்கள் பிள்ளைகளால் உங்கள் சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்றால் பிள்ளைகள் அறிவாளிகளாக வர வேண்டும் என்றுதான் அநேகர் ஆசைப்படுகிறார்கள். பிள்ளைகள் பரிசுத்தமாய் வளர வேண்டும். அதைத்தான் நம்ம சபை கற்றுக் கொடுக்குது. தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்க. ஏன்னா மாயமான உலகம், பாவ நிறைந்த உலகத்துக்குள் பிள்ளைகள் போகிறார்கள். அங்கே அவர்கள் பாதரசத்தை போல தரித்துவம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பெற்றவர்களாகிய நீங்கள் அவர்களுக்காக நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். நன்றி பலிகளை செலுத்தி கொண்டே இருங்கள். ஒவ்வொரு வருஷமும் அன்னாள் என்ன செய்தாலாம்? பிள்ளைக்காக ஸ்தோத்திர பலி செலுத்த வந்தாள். வரும் பொழுது சாமுவேலுக்கு ஒரு சட்டை தைத்து கொண்டு கொடுப்பாள். அது தாயுடைய கடமை. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அசுசி ஆகாதபடி காத்துக்கொள்ளுங்கள். அந்த பரிசுத்தம், அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அடுத்தது பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்த்து பாருங்கள். விசுவாசம், பிள்ளைகளை விசுவாசத்தில் வளருங்க. தேவன் மேல் சார்ந்து கொள்ளும்படியான காரியத்தில் உருவாக்கி பாருங்கள். எதுவாக இருந்தாலும் நீ ஆண்டவட்ட கேள், ஆண்டவட்ட ஜெபம் பண்ணு, ஆண்டவட்ட ஜெபம் பண்ணு, ஆண்டவட்ட கேள். நீ என்கிட்ட கேட்காத. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் தானம்மா அப்பா அம்மா, நீங்கள் தான் எங்களை பெற்று போட்டீங்க, நாங்கள் யார்கிட்ட போய் கேட்போம்? இல்லை, உனக்கு கொடுத்தது ஏசப்பா, அவர்கிட்ட கேள், அவர் உனக்கு தார். வந்த விசுவாசத்தை சின்ன வயசுலேயே உருவாக்கிடுங்க. இதில் பிள்ளைகளை பொறுத்துணையோடு வளர்த்து பாருங்க. ஆண்டவரே, எனக்கு சாக்கியம் கிடைக்கல, காலங்கடம் தான் எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அதில் என் பிள்ளைகள் உமக்கு வேலை செய்ய வேண்டும், உமக்கு பணி செய்ய வேண்டும், உமக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இது பெற்றவருடைய ஜபமாக இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீர்கள்? கையெல்லாம் வைத்த வேண்டாம், ஏன்னா மற்றவர்களுக்கு இடர்லாகி மாறிவிடும். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது, எனக்காக அழாதீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஏன்னா ஏரோது ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான். ஏரோது காலத்தில் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள், அநியாயமாய் கொல்லப்பட்டார்கள். எந்த தவறும் செய்யாமலே கொல்லப்பட்டார். இயேசு கிறிஸ்து பிறந்த நேரத்தில். எனக்கு அருமையான தேவச்சன், இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலத்தில் இருக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் சாத்தானால் பீடிக்கப்பட்டு விடாதபடி வசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ உன் பிள்ளைக்கு காவலாளியாக இருக்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ காவலாளனா இரு. பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு காவலாளன். ஆனால் அதுக்காக கூடவே போய் கண்ணு கருத்தும் பார்க்க முடியாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. இதை நான் ஒரு மோசமான உலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்கிறேன். அப்போ வாலிப பிள்ளைகள்லாம் நீங்கள் வேலைக்கு போகலாம், அல்லது படிக்கலாம், கோயடாக இருக்கலாம், அல்லது சக பணியாளர்களோடு நீங்கள் பணி செய்ய வேண்டியதாக இருக்கலாம். நீ ஒரு பாதரசம் நெருப்பு என்பதை மறந்து விடாதே. அக்னி அபிஷேகத்தை குறித்து அவங்க பாஸ்டர் எடுக்கிறாங்களா? உபவாச கூட்டங்கள் எடுப்பாங்க, கட்டாயம் வேணும். பெற்றவர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அந்த அக்னி அபிஷேகம் பிள்ளை மேலே நெருப்பை யாராலும் கட்ட முடியாது, நெருப்பை தொடவும் முடியாது. பிள்ளைகளாம் ஃபயர், அந்த நெருப்பாக இருக்கணும். இதை நான் ஒரு ஆதங்கத்தோடு சொல்லுகிறேன். இன்றைக்கு நாகரிகம் என்ற கோணத்தில் கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு சீரழிந்து கொண்டு இருக்கு. காரணம் என்ன? அண்ணா நகரில் ஒரு சபையில் ஒரு யூத் மீட்டிங், பெற்றவர்கள் கலந்து கொள்ளலாம். செய்தி கொடுத்து முடித்தோடனே ஒரு பெற்றோர்கள் வந்தார்கள். மற்ற என் கையெல்லாம் கொடுத்துட்டு, நல்லா பேசுனீங்க பிரதர், என் பையனுக்கு கொஞ்சம் நல்லா புத்திமதி சொல்லுங்க அப்படின்னாங்க. சரி, உங்கள் பையனை கூப்பிடுங்க. இந்த பையன் தூரத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இந்த பெற்றவர்கள் என்னோடு
பேசுவதை பார்த்துட்டு இருந்திருக்கான். இவங்க பையனை தேடி போகிறாங்க. அவன் இன்னொரு வழியாக வந்துட்டான், இன்னொரு வாசல் வழியாக வந்துட்டான். இந்த 2 கிழங்களும் என்ன பேசிட்டு போச்சு அப்படின்னா, யாருடா அப்படின்னா, இப்போ 2 பேசிட்டு போச்சே. அவன் பையனை ஒழுங்காக படிக்க சொல்லுங்கள், ஊர் சுத்த சொல்லாதீங்க, ஒழுங்காக சர்ச்சுக்கு வர சொல்லுங்கள், பைபிள் வாசிக்க சொல்லுங்கள், சொல்லிச்சுக்கலாம் அந்த 2 கிழமும் அப்படின்னா. என்னடா நீ பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கியே, இதைத்தான் சொன்னாங்க அப்படின்னு. வேற யாரில், எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான். அங்கிள், நான் இப்போ போய் அவங்கள திருப்பி இங்கே அனுப்புகிறேன், இதே வார்த்தையை அவங்களுக்கு சொல்லுங்கள். பைபிள் படித்தாங்களா, சர்ச்சுக்கு வந்தாங்களா, எல்லாம் கேளுங்க. இன்றைக்கி என்னமோ சர்ச்சுக்கு வந்துட்டு உங்கள் பிரசங்கத்தை கேட்டு பெரிய உத்தம மாதிரி நடிச்சுட்டு போகிறாங்க. நானாவது சர்ச்சுக்கு வர்றேன், போகிற வயலில் சர்ச்சுக்கு டெய்லி வந்துட்டு வாசலையாவது நின்றுட்டு போகிறேன், வாசலையாவது. ஆனால் டெய்லி நான் சர்ச்சுக்கு வந்துடுறேனே, எங்கேயோ வெளியே வாசல் ஆலய பிரகாரத்தில் நின்றுட்டு நான் போகிறேனே. அவங்க என்றைக்கு வந்திருக்காங்க, இன்றைக்கி பெருசாக வந்துட்டு உங்கள் பிரசங்கத்தை கேட்டுட்டு எனக்கு புத்திமதி சொல்ல சொன்னாங்களா? முதல்ல அவங்கள கூப்பிட்டு புத்திமதி சொல்லுங்கள். வேறு அவங்கள கூப்பிட்டு 4 டோஸ் விட்டுருக்கு. யோசிச்சு பாருங்க, பெருசு சர்ச்சாக இருந்தானே இவனை கண்டிக்க முடியும், நான் சரியாக இருந்தால் தானே உங்களை கண்டிக்க முடியும். நாம இப்படி இருந்தால் அது நீங்கள் அப்படி இருக்காதீங்க. ஆண்டவர் கணக்கு கேட்பார். நியாய தீர்ப்பு நாளில் எல்லாரும் நியாய விதி சபையில் நிற்போம். இந்த ரிஜிஸ்டர் நிறைய புக்ஸ் உண்டு, அதை ஜீவ புஸ்தகம் உண்டு, வேற இன்னும் நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்குது, நற்கிரியலுக்கான புஸ்தகங்கள் இருக்குது. எல்லாத்தையும் தூதர்கள் புரட்டுவாங்க. மிஸ்டர் ரூபன், எஸ் ஐ எம் ரூபன், ரட்சிக்கப்பட்டாயிடுச்சு, ஓ ரைட், அபிஷேகம், ஊழியம், ஏப்பா நிறைய ஆத்துமாக்களெல்லாம் ஆதாயம் பண்ணியிருக்கியே, ஓ வெரி குட். நான் நினைப்பேன், எவ்வளோ அற்புதம் செய்திருக்க இயேசு கிறிஸ்து நாமத்தில், ஒண்டர்ஃபுல், எக்ஸலண்ட், மார்லஸ். ஆனால் ஒரு இக்கனா இருக்கே, உன் பையன் ரட்சிக்கப்படல, உன் பிள்ளை ரட்சிக்கப்படலையே, போப்பா நீ 1000 ஊழியம் செய்து பிரயோஜனம் இல்லை. அது ஏன் இயேசு என்னுடைய நாமத்தினால் நடந்தது. உன் சொந்த குடும்பத்தை நீ கவனிக்கலையே, உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு இங்கே வரல, நீ வந்தால் நான் விட்டுருவேனா? ஓடு, அங்கேருந்து நீ தள்ளி விட்டுருவார். நியாய தீர்ப்பு நாளில் அத்தனை கோடி மக்களுக்கு முன்னால் நான் தள்ளப்பட்டு போவேனானால் நடக்குதா? இயேசு சொன்னாரா, உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும், நோய்களை நீக்கணும், அற்ப விசுவாசிகள்னு சொல்லி அவங்க திட்டினாரா? அவங்களை கீழே தள்ளினாரா? ஜாக்கிரதை, அந்த பிள்ளைகளை உங்களுக்கு விளையாட்டாக கொடுக்கல, உங்களுக்கு பின்காலத்தில் ஆலமரம் விழுது போல சொத்துக்களை உங்களுக்கு பராமரிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கவில்லை. பிள்ளைகளை வளர்த்து பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்ற பொறுப்போடு தான் கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அதனால் பிள்ளைகள் தெய்வ குழந்தைகள், அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது, வளர்க்குற அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் சரியாய் வளர்த்தால் அந்த பிள்ளைகள் உங்களுக்கு சமாதானத்து பிள்ளைகளாக இருப்பார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளால் நடக்கிற வேதனை கொடிதாய் இருக்கும். அதனால் பிள்ளைகளுக்கு நல்லா நன்றி செலுத்துங்க. பிள்ளைகளை ஒரு பொறுத்துணையோடு வளர்ப்போன்னு சொல்லி நீங்கள் போங்க. பிள்ளைகளை அதில் கொஞ்சம் கருத்தும் உஷாராக இருங்க, கொஞ்சம் கண்டிப்போடு நடத்துங்க. ஆலயத்தின் காரியத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக நடந்து கொள்ளுங்கள். ஏதாவது அவர்கள் வித்தியாசமாக செயல்பட்டால் பாஸ்டரிடத்தில் வந்து சொல்லுங்கள். அவங்க எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. இந்த வேத வசனத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். அப்போ பிள்ளைகளுக்காக நாம் தேவனுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அது நல்லா டெய்லி செலுத்தணும். சரி, கடைசியாக ஒரு காரியம், 2 நாளாகமம் 32:29 எசேக்கியாவுக்கு, அதை வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 32:29. அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்திகளை கொடுத்தார். இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் ஆஸ்திகளை சேகரிப்பதற்கு உழைக்கிறார்கள், உழைப்புக்கு படிக்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள், ஏதோ ஒரு வகையில் ஆஸ்திகளை சேகரிக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு சொந்த வீடு, ஒரு சொந்த வாகனம், பிள்ளையுடைய திருமணத்திற்கான அல்லது முதுமைக்கான சில வைப்பு நிதிகள், இதெல்லாம் எல்லாரும் செய்கிறார்கள். பொல்லாதவன் இன்னும் அதிகமாக சேர்த்து வைக்கிறான். தீய வழியில் நடப்பவன் கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்கிறான். ஆஸ்திகள் 1000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர்லாம் சேர்த்து வைக்கிறார்கள். ஆஸ்திகளை எல்லாருமே சேர்த்து வைக்க முடியும். ஆனால் அதில் ஏதாவது சமாதானம் இருக்கா? சந்தோஷம் இருக்கா? வேதனை தான் இருக்கு. அப்போ கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். யோபுக்கு அவருடைய முன்னோருடைய ஆஸ்திகள் இருந்தது.
யோபுடைய ஊர் ஓமான் தேசத்தில் சலாலா என்ற ஒரு பகுதி. அலமீன் என்ன ஒரு இடம் இருக்குது அபுதாபியில். அதுக்கு பின்புறத்தில் அப்படி ஒரு கோட்டை சுவர் தான், தாண்டி போயிடுச்சுன்னா அது ஒரு யோபுடைய இடம் வரும். கேரளா மாதிரி இருக்கும், எல்லா வகையான மரங்களும் இருக்கும், ஓடைகள் இருக்கும், தண்ணீர் இருக்கும், விவசாயம் இருக்கும், ஒட்டகங்கள் எல்லாம் தானாக சுத்தம். அப்படியே கலர் அங்கே தான் இருக்குது. சலாலா அப்படிங்கிற ஒரு பகுதி இன்றைக்கும் இருக்குது. இஸ்லாமியருடைய வழிபாட்டு ஸ்தலமாக அதை வைத்திருக்காரு. நாம் போய் பார்க்கலாம், அந்த யோபுடைய கல்லறையை பார்க்கலாம். அவருடைய சந்ததி தான் இன்றைக்கி அமீராக இருக்கிறார்கள். யோபுடைய வம்சத்தில் உள்ளதான் ராஜாக்களாக ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவு செழிப்பான ஒரு இடம். அவங்க பாரம்பரியம் மிக்க பணக்காரர்கள். ஆனால் இவனுக்கு மட்டும் ஒரு சாட்சி, உண்மை உள்ளவனாக இருந்தால், உத்தமனாக இருந்தால், நீதிமானாக இருந்தால், சன்மார்க்கான தேவனுக்கு பயந்தா. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், சாத்தானும் அதை ஒத்துக்கொள்ளுகிறார், ஊராரும் சாட்சி கொடுக்குறாரு. 2 சாட்சியே போதும், 3 சாட்சி. சாத்தான் வேற சாட்சி கொடுக்குறான். ஆமாய்யா நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட், பெர்ஃபெக்ட். இப்போ அவனுக்கு சொத்து இருக்கு, ஆண்டவர் அவனுக்கு ஆசை கொடுக்கணும் விரும்புகிறாரு. எப்படி கொடுப்பாரு? எல்லாத்தையும் எடுத்தார். எல்லாத்தையும் எடுத்துட்டு தரமட்டமாக்கி, புழுதியில் உட்கார வச்சு, மாற்று வஸ்திரம் இல்லாதவனாக்கி, எல்லாரும் உதவி செய்கிற நண்பர்கள் வாயெல்லாம் அடைக்க வைத்து, இப்போ அவனை விசுவாசத்தில் உருவாக்கி, அவன் விசுவாசத்தில் வல்லவனான பிறகு ஆண்டவன் தரிசனமாக்குறார். அவர் ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தார். எது இழந்தானோ அதையும் கொடுத்து, தான் கொடுக்க வேண்டிய போனஸையும் சேர்த்து கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆஸ்திகள் அழிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது. கர்த்தர் கொடுத்தார். சிலருக்கு ஒரு தலைமுறைக்கு சம்பாதிப்பாங்க, அந்த தலைமுறையை அழிச்சிடும், அடுத்த தலைமுறை போயிடும். இதுதான் துன்மார்க்கனுடைய ஆஸ்தி. திரளாக இருக்கும். சத்துரு அப்படி தான் சொல்லுவான், நிறைய கொடுப்பான். தகாத வழிகளை ஆலோசனை கொடுப்பான். தகாத வழிகளுக்கு ஆலோசனைக்கு உடன்பட்டு விடாதீர்கள். நீங்கள் சொற்பமாக இருந்தாலும் அந்த சொற்பத்திலும் கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் உன்னை அனைத்து சொந்தக்காரராய் மாற்றுவார். உனக்கு என்ன உழைப்போ அதில் உழைக்க, அதை உழைங்க. கொஞ்சம் தான் கிடைக்கும். நமக்கு என்ன தெல்லாவா கிடைக்கும்? நம்ம டாட்டா பிர்லாவா? அல்ல நம்ம என்ன பெரிய படிப்பு படிச்சுட்டோமா? சுந்தர் பிச்சை மாதிரி ஒரு வருஷத்துக்கு 250 கோடியாக சம்பளம் வாங்குகிறோம். ஓடி ஓடி உழைக்கிறோம், உழைக்க பலன் கொடுக்குறார், ஏதோ கிடைக்குது, கடன் இல்லாமல் வாழ்கிறோம், பசியோடு நல்ல சரீர பலத்தோடு வாழ்கிறோம். அதில் கொஞ்சத்தை எடுத்து ஆண்டவர் கொடுங்க, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் வேதனை இல்லாததாக இருக்கும். அவர் வருகையின் பிறகு எந்த நம்ம சந்ததிக்கு நிலைத்து இருக்கும். நீங்கள் துன்மார்க்கமாக கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். ஒரு சின்ன பொய் சொன்னா, அல்லது சம்பளத்துக்கு மேலே டேபிள் கீழே கையை நீட்டி லஞ்சத்தை வாங்கினா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அன்னைக்கு வாழ்ந்தவர்கள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவன் முகத்தில் சந்தோஷமே இருக்காது, எப்பொழுதும் துக்கம் துயரம். நம்ம நினைக்கிறோம் கோடிக்கணக்கில் பணம் இருந்துட்டா அவன் ரொம்ப சந்தோஷம். அவனை மாதிரி கோவக்காரனாகவும் இருக்க முடியாது, சிடுன்னு இருப்பாங்க. வாழ்க்கையை ரசிக்கவே தெரியாது. சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பான், அல்லது யார்ட்டையாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். சாப்பாடு உள்ளே இறங்காது, என்ன சாப்பிட்டானே தெரியாது. ஒரு பெரிய பணக்காரர், அவர் வீட்டுக்கு வேற ஒரு வேலையாக போக வேண்டியிருந்தது. அப்போ போயிருக்கும்போது அவர் மனைவியை கூடுறாரு. ஏதோ ஒரு எதாச்சும் கேட்டேன். போனால் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்பது நம்மளுடைய வழக்கம். பையன் என்ன, பிள்ளைகள் எத்தனை? 3. என்ன படிக்கிறாங்க? 8th or 7th படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. 8th or 7th. அந்த அம்மா தலையெடுத்து, அறிவு துட்டு சேர்க்க தெரியுது, பிள்ளைகள் என்ன வகுப்பு படிக்குன்னு தெரில. அறிவு கட்ட மனுஷன், நல்ல நல்ல சாட்சி. அறிவு கட்ட கோடிக்கணக்கான சொத்து சேர்த்துருக்கிறாரு. ஆனால் தான் பிள்ளை என்ன படிக்கணும் தெரியல. அது ஒரு வாழ்க்கையா? அவன் காலேஜ் படிக்கிறான், மூத்த பையன் காலேஜ் படிக்கிறான். அவன் என்ன 8 or 9 அப்படிங்கிறாரு. இப்படியும் அப்போ இருக்கிறானே, அவனை என்ன செய்கிறது? அவனை நம்பி ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு. பணம் பணம் மணி மைண்ட், அதிலே போயிடுறாங்க. அது தகாத நட்பை ஏற்படுத்திவிடும். கூடா நட்பு கேடாக போகும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணத்து மேலே ஆசை வைக்காதீங்க. பணம் தேவை, உழைங்க, உண்மையாக இருங்க. அதில் கர்த்தருக்கு கொஞ்சத்தை கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். சமாதானம் இருக்குங்க. நித்திரைக்கு போகிற சமாதானம் இருக்கணும். காலைல எழுந்தால் ஃப்ரெஷ்ஷாக எழும்பணும். சும்மா கவலை சஞ்சலம் வருத்தத்தோடையே போகிறது. ராத்திரி முழுக்க சொப்பனம். பிறகு காலை எழும்பி பிபி மாத்திரை போடுறது. பிறகு சுகர் ஒரு பக்கம் ஏறிடும். காப்பியும் குடிக்க முடியாது, டீயும் குடிக்க முடியாது, பிரியாணியும் சாப்பிட முடியாது. அப்படி பேன்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ நாளை எங்கேயா போனாச்சுன்னா நம்ம வயசை வச்சுட்டு நினைப்பாங்க, அப்படியே காஃபி டீ ஏதாவது கொடுக்கணும்.
உங்களுக்கு சுகர் நிறைய போடுங்க. நீங்கள் ஐயா வெஜிடேரியனா எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன், எது கொடுத்தாலும் ஐயா உப்பு உப்பு கடல் தண்ணியில் நீங்கள் சமைச்சாலும் நான் சாப்பிடுவேன். என்னையா இப்படி? கர்த்தர் நம்மோடு இருக்கும், நாம் ஏன் பயப்படணும்? உள்ளத்தில் கவலை இருந்து தானங்க வியாதி. நம்ம தான் கவலையில் தூக்கி அவட்ட போட்டுறோமே, நம்ம தான் ஜாலியாக இருக்கிறோமே, சந்தோஷமாக இருக்கிறோமே. நான் முதல்ல வந்து பார்த்தேன், நீங்கள் எல்லாருமே இறுக்கமாக இருந்தீங்க. பண்டிகை கொண்டாட வந்த மாதிரியே தெரில, அப்படியே இறுக்கமாக இருந்தீங்க. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருங்கள். உங்கள் மன விருப்பங்களே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவனே சொன்ன முதல் வார்த்தை என்னது? நீங்கள் துக்கமுகமாக இருப்பது. அதனால் கர்த்தருடைய சமத்துக்கு வரும்போது 1000 இருக்கட்டுங்க, எல்லா மனுஷரை போல நமக்கும் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் தேவன் என்னோடு இருக்கிறாரியா, சர்வத்தையும் படைத்தன் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கும்போது நான் ஏன் துக்கமுகமாக இருக்கணும்? மணவாளன் இருக்கும்போது மணவாட்டி ஆழ்வாளா? எப்பவுமே விசுவாசிகள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு சூட்சமாக சொல்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு என்கேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். பொண்ணு பார்த்து நாள் குறிப்பாங்க. ஆகஸ்ட் மாதம் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, கல்யாணம் டிசம்பரில். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே அந்த 4 மாதங்கள் தான் மிகவும் சந்தோஷமான காலங்கள். எப்பொழுது என் மணவாளனை காண்பேனோ, எப்பொழுது என் மணவாட்டியை காண்பேனோ. இதெல்லாம் நீங்கள் வெளியே ரசிக்கவே மாட்டீங்களே. ஏங்க இதெல்லாம் வாழ்க்கையில் ரசிக்க நீங்கள் எப்பமா ஒருக்கா தான் கிடைக்கும். அந்த நினைப்பு எப்பவும் இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும். எப்பொழுது என் மணவாளன் வருவாரோ, என்றைக்கு நான் அவரை பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இதெல்லாம் சாவு வீட்டில் பாடிட்டு இருக்கான் செத்த பயிலுக்கு. இது நாம பாட வேண்டிய பாட்டுங்க. என் மணவாளன் எப்போ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் வெட்டிங் டே, உங்கள் என்கேஜ்மெண்ட் டே நினச்சி பாருங்க. அப்படி வரணும் சபைக்கு. என் மணவாளனை பார்க்க போகிறேன், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோடு தாவீதுக்கு என்னாச்சான்? இன்னும் கர்த்தர் சித்தவரால் மறுமுறை பார்க்கும் பொழுது நீங்கள் சிரித்த முகமாய் கர்த்தரிடத்தில் வரணும். அதுதான் விசுவாசத்தின் முதிர்ச்சி. ஸ்தோத்திரம்னா அதான் இருக்கிற லாஸ்ட் வேர்டு. ஆண்டவரே உமக்கு நன்றி, நீ செய்து முடித்தீர். நமக்கு என்னங்க செய்தாரு? ஒன்றும் செய்யலை, ஆனால் செய்து முடித்தார். விசுவாசத்தின் உச்சம்தான் ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் உச்சம்தான் ஸ்தோத்திரம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் இருக்குது, இருக்கா இல்லையா? நல்ல வேலை வேணும், நல்ல சம்பாத்தியம் வேணும், சொந்த வீடு வேணும், ஒரு செங்கல்பட்டு போய் வர்றதுக்கு ஒரு வாகனமாவது வேணும், பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்தான காரியங்கள் வேணும். இல்லை, அதை நினச்சி கவலையோடு வந்திருக்கிறீங்க. ஏன் நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் அவர் செய்து வச்சிருக்கிறாரே, அதுதானே ஸ்தோத்திரம் செலுத்த வந்திருக்கிறோம். நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி பாருங்க, கட்டாயம் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இதுக்கு தான் ஸ்தோத்திரம். துதிப்பது என்பது பிரைசிங், அவருடைய நாமத்தை சொல்லுவது. ஆனால் தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்லுவது, பெற்றுக்கொண்டவரை தான் தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தை, நன்மையை பெற்றுக்கொண்டால் தேங்க்ஸ் என்று சொல்லுவோம். ஆனால் நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்னமே சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு பெயர் தான் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால் நல்ல எல்லா நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிக்கிற நேரத்தில் துதிங்க. நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. சரி, இப்படி சொல்லிக்கொண்ட வீடும் ஆஸ்திகளும் கர்த்தர் வைக்கிற ஈவு. இன்னைக்கு நீங்கள் தான் அவருடைய வீடாக இருக்கிறீர்கள். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு கர்த்தருக்கு நீங்கள் தான் வீடாக. அப்போ நான் வாசமாக இருக்கிற விரும்பும் வீடு நீங்கள். இந்த வீட்டை கைப்பற்றுவதற்கு சாத்தான் தீவிரமாய் முயற்சிக்கிறான். அதனால இந்த வீட்டில் தேவன் ஒரு ரகசிய செயலை வைக்கிறாராம். ஸ்தோத்திரம் பண்றதுனால கிடைக்கிற ஒரு பலன். யோபு 29:4 இருக்கு, தேவனுடைய ரகசிய செயல் என்று சொல்லுகிறான். அந்த ரகசிய செயல் இன்னைக்கு உங்க மேல இயேசு கிறிஸ்து என்ன வைத்திருக்கிறாராம்? தன் ரத்தத்தை பூசி இருக்கிறார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இது யார் கண்களுக்கும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு ரத்தத்தை, அதுக்கு நாம் நன்றி செலுத்தணும். யாத்ராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7, 13, 23 இந்த வசனங்களை குறித்து கொள்வீர்களானால், எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது சங்கார தூதனிலிருந்து பாதுகாக்கப்படும்படியாய் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து பூசியிருந்தார்கள். எந்த வீட்டின் நிலைக்காலில் அந்த ரத்தம் பூசப்பட்டதோ அதை கண்டு சத்துரு என்ன செய்தானா? விலகி போனான். அப்போ நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கிருபையினால் ரட்சிப்பு கிடைத்து விட்டது. ஆனால் உங்களை அந்த சாத்தான் மேற்கொள்ள முயற்சிப்பான்.
அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல ஸ்தோத்திரம் செலுத்தணும். எப்படி? ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் என் மேல் பூசப்பட்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அதை சொல்லி சொல்லி பாருங்க. தான் விசுவாச அறிக்கை. விசுவாச அறிக்கை என்று சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் என் மேல், வீட்டின் நிலைக்கால், இதான் நமக்கு நிலைக்கால். இதான் இது ஆங்கிலத்தில் டெம்பிள் என்று சொல்வார்கள். யூ ஆர் த டெம்பிள். இதுக்கு பேர் டெம்பிள் ஆங்கிலத்தில், பயாலஜிக்கல் நேம் டெம்பிள். அப்போ அந்த டெம்பிள் இதில் தான் ஆண்டவர் வாசமாக இருக்குன்னு சொல்லுகிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த நெற்றிக்கால், இந்த நெற்றியில் அவன் மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க? திருநீர் பூசுகிறான், ஒருத்தன் இப்படி பூசுகிறான், ஒருத்தன் இப்படி வைக்கிறான், ஒருத்தன் இப்படி பட்டநாமம் அடிக்கிறான். அவன் அறிந்தும் அறியாமல் செய்கிறான். ஆனால் நாம் விசுவாசத்தில் செய்யணும். அதோடைய ரத்தம் என் மேல் பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் பூசப்பட்டிருப்பதை கண்டால் கொரோனாவும் பறந்து போகும், டைபாய்டு நீங்கி போகும், பொல்லாதவனும் பயந்து போவான். உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ரத்தம் உங்கள் மேல் பூசப்பட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற சத்துருவும் பாவங்களும் பொல்லாத ஆவிகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அதுக்காக தேவன் நன்றி சொல்றேன். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவிருக்கிறீர், உம்முடைய ரத்தத்தால் என்னை மூடியிருக்கிறீர், உம்முடைய ரத்தம் என் நெற்றியில் பூசப்பட்டிருக்கிறது, உம்முடைய ரத்தம் என்னுடைய வீட்டிலும் பூசப்பட்டிருக்கிறது. இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில் 21, 22 மோசே கூடாரத்துக்குள் போகிறான். போனால் மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அங்கே நின்றதாம். இது ஒரு ரகசிய செயல். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தூதர்களை கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்கள் தனியான ஆட்கள் கிடையாது, உங்களோடு கூட தூதர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. அப்போ ஒரு பெரிய மந்திரி போகிறார், இப்போ முதலமைச்சர் போகிறார், அவருக்கு முன்னும் பின்னும் என்ன செய்வார்கள்? ஹை செக்யூரிட்டி அந்த ஆட்கள் போவார்கள். விஐபி முன்னாலும் பின்னாலும் காவல் போகும். நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். உங்களுக்கான தூதர்கள் உங்களோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எப்போ நான் தனிமையான ஆள்னு சொல்லாதீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஃபிசிக்கலாக தனியாக போவீங்க. இந்த தனியாக வந்தீங்க, இல்லையே என்னோடு கூட என் தூதர்களும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. அப்போ இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தூதர்களை கொடுத்திருக்கிறார். அவர் உங்கள் வலப்பக்கத்தில் வைத்திருக்கிறார். உன் கால்கள் இடரும்போது தூதர்கள் என்ன செய்வாங்க? ஏந்தி கொள்வார்கள். இருக்கா இல்லையா? வசனம் இருக்குதா? அப்போ அது உண்மை தானே? அப்போ நம்புங்க, நீங்கள் சாதாரண கிடையாது, விஐபி. உங்களோடு கூட கர்த்தருடைய திரள் சேனை வருகிறது. ஹல்லேலூயா. இந்த தாம்பரம் செம்பாக்கத்தில் ஒரு இந்து குடும்பம், அவர் மிகுந்த சிரமம், ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறாங்க. சில தொழில் செய்து நொடிந்து சிரமத்தில் இருக்க வீடு ஏலத்துக்கு போகிறது. அப்போ கேள்விப்பட்டு ஜெபத்துக்கு வந்தார்கள். நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் வீட்டில் உபவாசமாக இருங்க, முழு குடும்பம் உபவாசத்தில் இருங்க, நானும் உபவாசத்தோடு வருகிறேன், நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் உபவாசமான ஜெபத்துக்கு விடுதலை கொடுப்பார், சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும். உடனே அவர்கள் நம்பி உபவாசித்தார்கள். எனக்கு விலாசத்தை கொடுத்தார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை நான் காமராஜபுரத்தில் இறங்கி அந்த பகுதிக்கு நடந்து போக வேண்டும். அப்போ அவர் சொன்னார்கள், அதில் ஒரு திரௌபதி அம்மன் ஒரு கோயில் இருக்கும், நீங்கள் அதுதான் அடையாளம், அது பழைய சுடுகாடம், நீங்கள் அதுக்கிட்ட வந்துடுங்க, நாங்கள் உங்களை அங்கே வந்து பாருங்கள், ஊழியக்காரனுக்கு அடையாளம் எங்கே இருப்பாருங்க. நான் அப்போ தான் நினச்சேன், இந்த கோயில்கள்லாம் இப்படி அடையாளத்தான் வச்சுருப்பான் போல இருக்குது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. உடனே நானும் அதில் போய் நிற்கிறேன். நின்னா அது நேர் தெரு, பக்கம்லாம் இந்த பக்கம்லாம் வயல்வெளி, நேர் தெரு. ஃபோன் பண்ணேன், பிரதர் நாங்கள் உங்களை பார்த்துட்டோம், இப்போ ஒரு 500-600 மீட்டர் இருக்கும் தூரம், நேரம் உங்களை பார்த்துட்டோம், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வாங்க. சரி. உடனே நான் ஒரு பாட்டு விசில் அடிச்சுட்டு, கர்த்தரையே துதிப்பேன் காலம், அதனால தான் பாட்டு எப்பொழுதும் கர்த்தருடைய பாட்டு இருக்கணும். நான் பாடிக்கிட்டே அப்படியே நடந்து போகிறேன். நல்ல வெயில் போயிட்டுருக்கிறேன். அவங்க அங்கேருந்து பார்க்குறாங்க. நான் கிட்ட போயிட்டேன். கிட்ட வந்த உடனே என்கிட்ட வரமா மறுக்கிறாங்க, பயப்படுறாங்க. பிரதர் பிரதர் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஜாலியால் வரேன். இல்லை பிரதர், எனக்கு பயமாக இருக்குது. உங்களுக்கு என்னமோ ஆயிரமா பயமாக இருக்குது. இல்லை என்னதுங்க? இல்லை நீங்கள் அங்கே நிற்கும்போது உங்களை சுற்றி கருப்பாக ஒரு கூட்டம் உங்களை மறைச்சி நின்றுட்டு இருந்தது, என்னன்னே தெரில, ஒரு பெரு கூட்டம் இருந்தது, அதனால் நாங்கள் கையை காட்டி வாங்க வாங்க வாங்கன்னு கையை காட்டினோம். நீங்கள் பாட்டுக்கு வாரீங்க, ஆனால் கொஞ்ச நேரத்தில் உங்களை சுற்றிலும் தூதர்கள் நிற்பதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார்கள். பகல் 11 மணி,
மே மாதம் நல்ல உச்சி வெயில், அவங்க கண்ணில் தெரிஞ்சது. கருப்பான சில உருவங்களும் என்னை மேற்கொள்ள நிற்குது. நான் பாட்டு பாடி, அதனால தான் எப்போ நல்லா பாட்டு பாட்டு போவேன். அல்லேலூயா. அப்போ பாடிட்டு நான் போயிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் என் கண்ணுக்கு தெரில. எனக்கு ஒரு விசுவாசம் என்னோட தூதர்கள் இருக்கிறார், உண்மை. அங்கே போனால் அதை பார்த்துருக்கிறார். என்னுடைய தரித்த தூதர்களோடு நீங்கள் வந்தீங்க பிரதர், பார்க்கறக்கே மகிமை. நாங்கள் பிரமிச்சு போய் நாங்கள் அதை எப்படி அன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். சுவிசேஷம் சொல்லலை, இன்னும் ஜெபம் பண்ணலை, பெரிய அற்புதம் நடக்கலை. ஆனால் கர்த்தர் ரட்சிப்புக்கு பல வழிகளை வைத்திருக்கிறார். அப்போ நம்ம துதிக்கும் பொழுது அங்கே யாருக்கோ ஒரு ரட்சிப்பு உண்டாகுது. உங்களை அறியாமலே உங்கள் தூதர்கள் கூட வருகிறாங்க. ஆனால் தான் ஸ்தோத்திர பண்டிகை. நல்லா துதிங்க. நீங்கள் எதுக்கெடுத்தாலும் செங்கல்பட்டு தான் போகணும், வேலைக்குனாலும் செங்கல்பட்டு போய் தான் ஆகணும். எப்படி ஒரு 15 நிமிஷம் பிரயாணங்கள் உங்களுக்கு இருக்கும். நல்லா துதிச்சிட்டே போங்க. இந்த வழியில் உள்ள சாத்தான்லாம் விலகி போயிடுவான். உங்களுக்கு விரோதமாக நினைக்கிறவன்லாம் செயலிழந்து போவான். உங்கள் மேனேஜர் உங்கள் வேலையை பறிக்கணும்னு நினச்சிருப்பான், கடைசியில் அவன் மேலே போயிடும். இதெல்லாம் நடக்கும். துதிக்க அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. நம்மளை அறியாமலேயே கர்த்தர் காரியங்களை செய்வார். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டே போங்க. எந்த பிசாசு கிட்டவே ஃபாதர் அழகா பண்ணாரா இல்லையா? துதி எடுத்தால் சாத்தான் பயப்படுறதே இந்த துதிக்கு தான், இந்த ஸ்தோத்திரத்துக்கு தான். அதனால தான் நீங்கள் பண்டிகையாக கொண்டாடுறீங்க. நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. நல்லா துதி. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நினைச்சிருக்காரு, ரத்தத்தை தந்திருக்கிறார், தூதர்களை தந்திருக்கிறார். நன்றி செலுத்தணுமா வேண்டாமா? நன்றி செலுத்தணும். இன்னொன்று, நமக்கு ஒரு கொடி கொடுத்துருக்கிறார். கண்டவனும் கிழிஞ்ச பாவடைய கொடியாக கட்டிட்டு போகிறானே கட்சி தலைவன் அப்படின்ட்டு, அர்த்தமே தெரில. எனக்கு பாவடத்தினே கிழிச்சு கட்டிட்டு போகிறான். கொடி வேற ஏற்றிக்கிடுறான். எவன் எந்த கட்சினே தெரில. பாருங்க, இன்னைக்கு கலர் கலராக என்னத்தையோ கொடியை கட்டிட்டு போகிறான். ஆனால் உனக்கு எனக்கு ஒரு கொடியை கொடுத்துருக்கிறார். வாசிங்க சங்கீதம் 60:4. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியான உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். இதுல தான் ஜாக்கிரதை. எனக்கு யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படலையோ, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் தீமையை விட்டு விலகுவதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழி 8:13 இருக்கு. நீங்க இது கர்த்தருக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் காட் ஃபியரிங் சில்ட்ரன். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கான வார்த்தை இது. எல்லாருக்கான வார்த்தை இல்லை. கர்த்தருக்கு ஒருவேளை பயப்படலன்னு இன்னைக்கு பயப்படு, தீமை விட்டு விலகு. இந்த பண்டிகை நாளில் யாரையாவது விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அவன் கேட்குறான், ராஜா கேட்குறான், பரபாசை விடுதலை பண்ணும். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். அப்போ தீமைக்கு விட்டு விலகுவது தான் உண்மையான பண்டிகை. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு கொடி கொடுத்திருக்கிறாராம். கொடி என்பது ஒரு தேசத்தின் பிரதிநிதிகளுக்கு கொடுக்கப்படுவது. இன்னைக்கு ஒரு மேட்ச் நடக்குது, 2 தேசத்துக்கு மேட்ச் நடக்கிறது. அந்த மேட்ச் நடக்கும்போது கொடியை காண்பார்கள். அந்த கொடியை பார்த்த உடனே, ஓ இது பாகிஸ்தான் கொடி, இது இந்தியா கொடி, இது இலங்கை கொடி. அப்போ கொடி ஒரு தேசத்துக்கு ஐடென்டிஃபிகேஷன். நீ இந்திய தேசத்தில் இருக்கிறாய், இந்திய பிரஜை, தமிழன், உண்மை, அது மறுக்க முடியாது. ஆனால் நீ இந்த உலகத்தில் இருந்தாலும் என் உலகத்துக்கு நீ சொந்தமானவனடா. உன்னை நான் விலைக்கிறேன் கொடுத்து வாங்கியிருக்கிறேன், என் ஆவியினால் உன்னை நிரப்பியிருக்கிறேன், நீ எனக்குரியவன். அதுக்கு அடையாளமாய் அந்த பரலோகத்தின் வெற்றி கொடியை, சிலுவை கொடியை உன் வீட்டில் கர்த்தர் ஏற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. கொடி ஆளுகை செய்பவர்கள் மேலே தான் கொடி கொடுப்பார்கள். வேற யார் கொடி ஏற்ற முடியாது. இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கிறார், அவருக்கு தேசிய கொடியோடு தான் போக வேண்டும். அந்த கொடி இல்லாமல் போகக்கூடாது. மிலிட்டரி கமாண்டர் சீஃப் இருக்கிறார், அவருக்குன்னு ஒரு தேசிய கொடி இருக்கு. அந்த கொடி இருந்தால்தான் அந்த பதவிக்கு மரியாதை. அப்போ கொடி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க், ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல். இன்னைக்கு கர்த்தர் சாதாரணமாக இருந்த உனக்கு ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். அந்த கொடி யூதா ராஜசிங்கத்தின் கொடி. நீ அவ்வுலகத்துக்கு உரியவன் என்பதற்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு கொடி கொடுக்கப்படும். எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க. நான் நிறைய நன்மை சொல்லிட்டேன். முதல்ல என்ன சொன்னேன்? திருமண வாழ்க்கை, அதில் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அதில் மனைவி எப்படி புத்தியுள்ள ஸ்திரியாய் இருக்க வேண்டும், கணவன் எப்படி பொறுப்பாய் இருக்க வேண்டும், அதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்த பிள்ளைகள், பெற்றவர்கள் பிள்ளைகள், இது கர்த்தர் அருளும் ஈவு. பிள்ளைகள் நமக்குன்னு வளர்க்கக்கூடாது, கர்த்தருக்காக வளர்க்கணும், பரிசுத்தமாக வளர்க்கணும், பொறுத்தினோடு வளர்க்கணும், விசுவாசமாக வளர்க்கணும் என்று சொல்லி நிறைய காரியங்கள் பேசினார். கடைசியில் நாம் உழைத்து சில ஆஸ்திகளை சம்பாதிக்கிறோம், அது நம்முடைய உழைப்புக்கு கிடைத்த பலன்.
ஆனால் கர்த்தரே நமக்கு ஆசிகளை கொடுக்க விரும்புகிறார். ஆசிகளை கொடுத்து அதுக்கு காவலையும் வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஆசிகளை கொடுப்பார். நீங்கள் நினைத்து பார்க்காத காரியங்களை செய்வார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. எவரையும் மேன்மைப்படுத்த உயர்த்த அவருடைய கரத்தினால் ஆகும். அவருக்கு சித்தமானவருக்கு அதை கர்த்தர் செய்கிறார். கட்டாயம் செய்வார். ஒரு கரவலாடுகளின் பின்னால் தெரிந்த தாவீதை உயர்த்த கொடுமானால் உன்னை என்னை உயர்த்துவதற்கு எம்மாத்திரம் கட்டாயம் கர்த்தர் உயர்த்துவார். அவன் எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, படிப்பில்லையே, அறிவில்லையே அப்படி சொல்லாதீங்க. இல்லைங்கிற வார்த்தை நம்ம வாயில் வரவே கூடாது. எப்பவும் இருக்குங்கிற வார்த்தை தான் வரணும். எப்படி சொல்லணும்? பணம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, சரீரத்தில் சுகம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, எனக்கு அழகு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது, எனக்கு வீடு இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு வீடு, நீங்கள் ரோட்டையாக படுத்துருக்கீங்க, ரோட்டில் படுக்கல, யாரோ கட்டி கொடுத்து வாடகை கொடுத்தாலும் வீட்டில் தானே இருக்கிறீங்க. எனக்கு வீடு இருக்கு, எனக்கு ஒரு சர்ச்சு இருக்கு, இருக்கிறவராக இருக்குன்னு சொன்ன என் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். அப்பந்தாங்க விசுவாசம் வரும். இருக்குன்னு சொன்னா தான் விசுவாசம். இல்லைன்னா கர்த்தரை கண்டது யாரு, அவர் எப்படி இருப்பாரோ, அவர் எங்கே இருக்காரோ இல்லைன்னு வந்துடும். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவன் எல்லாமே நமக்கு இருக்கு. ஹல்லேலூயா. ஏதாவது இன்னும் இல்லைன்னு சொல்லுவீங்க, இல்லைக்கு நோ, இன்னும் இருக்கு. ஹல்லேலூயா. அதுதாங்க பேர் விசுவாசம். அதுதான் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை, அது அப்புறம் பொய்யா, அது என்ன கற்பனையா? அது எப்படி தேவன் அப்படி சொல்லுவார்? இல்லாதவைகளை இருக்கிறவளை போல் எல்லாம் தான் அவர்கிட்ட இருக்குதே. நம்ம கிட்ட தரலங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் தான் சொல்லிட்டார், நான் உன் கூடவே இருப்பேன், உலகத்தின் முடிவு வரையும் அவர் தலையெடுத்து அவர் சுமக்கணும்னு எழுதி வச்சிருக்கிறார் பிதா. அது சுமந்துக்கிட்டே அலைகிறாரு. நம்ம பின்னால் ஒரு போட்டை தூக்கிட்டே அலைவான் பார்த்தீங்களா? அதை மாதிரி நம்ம சர்வத்தையும் படைத்த தேவன் உனக்கான எல்லா ஆசீர்வாதங்களும் சுமந்து. ஏன்னா என் பிள்ளை சுமந்த கீழே விழுந்துடும், இடறிடும், எவனா திருடிடுவான், எடுத்துக்கொண்டு போய்விடுவான், ஆனால் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த நேரத்தில் தரணும், நேர்த்தியாய் அதை செய்வார். அப்போ நீங்கள் எத்தனை காரியம் பார்த்துருக்கோம். அதால அவர் ரத்தம், அதுக்கு நன்றி செலுத்தணும். அடுத்தது தூதர்களுக்காக, இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியாது. அடுத்தது கொடி. எப்பா, அதனால தான் ஆசி சர்ச்செல்லாம் கொடியேற்றுவாங்க, கோயில்களெல்லாம் கொடியேற்றுறாங்க. எதுக்கு? அவங்க இறைவனுடைய பிரச்சனை. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். வெற்றி கொடி நம்ம மேலே பறக்கிறது. சரி, கர்த்தர் நல்லவர், நல்ல எல்லாத்தையும் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செலுத்துவதே தகுதியும். எங்கே இருக்கு? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம், டக்குன்னு எடுத்து வாசிங்க. 16, 17, 18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுங்க. 5:18. 1 தெசலோனிக்கர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. அப்ப எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். இருக்கோ இல்லையோ, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தாவே உமக்கு. நம்ம வாயில ஆத்திரம் வரக்கூடாது, அவிசுவாசமான வார்த்தைகள் வரவே கூடாது. எப்போதும் விசுவாசமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அப்படியே நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம் சாமியான்னு ஒருத்தர் இருந்தார், பாஸ்டர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிருபாசனத்தின் தலைமை போதகர் சாது இயேசு ஐயா. 96 வயதில் மரித்தார்கள். அவருடைய வாழும் எலியா என்று சொல்வார்கள். அவர்கிட்ட நீண்ட வார்த்தைகள்லாம் இருக்காது. 16 பேர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அப்படிப்பட்ட எலியா அவர்கிட்ட யாராவது, அப்பா வயிற்று வலிப்பா, தீராத வயிற்று வலிப்பா, மோளே உனக்கு வயிற்று வலியா, வா இப்படி வா அப்படின்பாரு. ஸ்தோத்திரம். இந்த மகளுக்கு வயிற்று வலி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண வந்தவங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மகளுக்கு வயிற்று வலி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உண்மை துதிக்கிறேன் கர்த்தாவே, போ சரி போச்சு பண்ணல போ அப்படிம்பார். சரியாயிருங்க. அந்த மனுஷன் விசுவாசித்தார், தேவனுக்கு நன்றி செலுத்தினா. எத்தனை சாட்சிகள் தெரியுமா? அவர் பேரே ஸ்தோத்திரம் சாமியார். ஒரு அந்த காலத்தில் தென்காசிக்கு அவர் ஊழியத்து போயிருக்கிறார். அப்போ பஸ்ஸெல்லாம் கிடையாது. போயிட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு வர்றாரு, திருநெல்வேலி வழியாக வந்து வரணும். அப்போ கடும் மழை, ராத்திரி இருட்டு, இருட்டு, ஒத்தடி பாத மாதிரி கடுமையான மழை. சரி, ஏதோ ஒரு கட்டடம் தெரியுதே, ஒரு சின்ன கூரை தெரியுதே,
அதில் போய் ஒதுங்குவோன்னு சொல்லி போய் ஒதுங்கிட்டார். இவர் சும்மாவே இருக்க மாட்டார். அவர் ஸ்தோத்திரம் ரொம்ப அழகாக இருக்கும். நான் அவரை நேரிலலாம் பார்த்துட்டு பழைய அதனால் அவர் எப்படி சொல்லாது, ஸ்தோத்திரம் அப்படிம்ப சொல்லிக்க பார்ப்போம். ஏன்னா அவர் மலையாளம் கலந்து ஸ்தோத்திரம் அப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆமாம், ஸ்தோத்திரம் அப்படிம்பாரு. ஆனால் மழை பெய்யுது, நம்மனா என்ன செய்வான், சனியன் சி மழை பெய்யுவார், நான் ஊழியத்துக்கு போயிட்டு வரேன், மழை பெய்யுவார், ஒரு கொடை இல்லை பாரு, இந்த ஆண்டவரை பாரு, ஒரு கொடை கொடுக்க வேண்டாமா, ஒரு ரெயின் கோட் கொடுக்க வேண்டாமா, அவர் தான் மழை வரும் தெரியும்ல. இது நம்ம புலம்பல், நம்ம ஒப்பாரி வச்சுக்கிட்டே தானே இருக்கிறோம். ஆனால் அவர் கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராத்திரி நடு ராத்திரியில் என்ன இடம் தெரியாமலே ஒரு கூரைக்குள்ள நின்றுட்டு நடு ரோட்டில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மழை விட்டப்பாடு இல்லை. சரி இவர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுறான்னு சொல்லி மழை கொட்டுது. ஆனால் இவரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திடீர்னு ஒரு பூசாரி ஓடி வந்து இவர் காலில் விழுறாராம். விழுந்து, சாமி நீ தயவு செய்து போயிரு, இந்த இடத்துல நிற்காத, இந்த இடத்துல நிற்காத. நீ யாரியா? நான் தான், இது ஒரு இந்து கோயில், இது பூசை நான் தான் செய்துட்டு இருக்கேன், நாளைக்கு நான் குறி சொல்லணும், ராத்திரியெல்லாம் நான் அங்கே பூஜை செய்துக்கிட்டு இருக்கிறேன், நான் நோன்பு இருந்து பூஜை செய்ய காலைல குறி சொல்லணும், நீ பாட்டு சோத்துறாங்கிற அந்த நான் அந்த சாமி அது ஒரு பேய், அது இவனை தட்டி எழுப்பி, மவனே நீ இவ்வளோ நாளும் எனக்கு உண்மையாக இருந்த, நான் உண்மையான ஆள் கிடையாது, நீ அவரை போய் பார்த்திக்க, அவர் தான், அவரை நம்பினா நீ பிழைச்சிக்கிடுவ, என்ன நம்பினா ஏமாந்து போவ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு அந்த ஆவி போயிட்டு அப்படின்னா, ஆனால் தான் ஏன் வந்தேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தவர் அவர்தான் அவருக்கு முதல் சீடர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரத்தின் மகிமை. ஸ்தோத்திரங்கிற சாதாரண காரியம் இல்லை. நீங்கள் வீட்டில் உட்காந்து ராத்திரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு கொசு உங்களை கிடைக்காது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, என்னடா இது ரோதனையாக இருக்குது, இந்த பாட்டு குரலும் அறுத்த கோழி மாதிரி கூவிட்டு இருக்குத சொல்லிட்டு கொசு கூட மானம் உள்ளது, நாண்டுக்குன்னு செத்துறோம். நான் சொல்கிறேன், ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளோ மரியாதை இருக்குங்க. நீங்கள் அதை உணரலை, நாங்களாம் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் தான். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஒரு சாவு வீடு, இதெல்லாம் சொல்கிறேன் ஏன்னா உங்களை உற்சாகப்படுதுன்னு சொல்கிறேன், விசுவாசத்தை உண்டாக்கணும். ஒரு சாவு வீடு, ஒரு பாட்டி எங்கள் நுங்கம்பாக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அவங்க வீடு, அவங்க பிள்ளைகள் ரெண்டும் சேல் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், டிசிஓ, அதாவது அது டைரக்டர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், பெரிய டிசிடிஓ, பெரிய போஸ்ட்டு, ரெண்டு பேருமே மகனும் மருமகனும். ஆனால் பிள்ளைகள்லாம் வளர்ந்து பெரிய லெவலில் இருக்கிறாங்க. இது வயசான பாட்டி. எங்கள் நைட் ப்ரேயர்க்கெலாம் வருவாங்க சர்ச்சில், அது என் மேலே கொஞ்சம் ஒரு அபிமானமாக இருப்பாங்க. நான் அந்த வழியாக தான் டெய்லி ட்ரெயினுக்கு வரணும் போகணும். கரெக்டாக நான் போகிற நேரம் வர எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நிற்பாங்கன்ட்டு அப்படியே, எப்பா நேற்று ஒரு பாட்டு பண்ணி அந்த பாட்டை பாடுமாங்க, என்ன ராப்பிச்சக்காரமாக இல்லை பாடணும், அவங்களுக்கு ஒரு பாட்டு வாசல்னு பாட்டு பாடினா யார் பாடுவா? உடனே அவங்க அந்த பணியாரம், பனங்கிழங்கு, என்னெல்லாமோ வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து ஒரு கவரில் போட்டு ட்ரெயினில் போய் சாப்பிட்டு போ அப்படிம்பாங்க. அப்படி ஒரு அன்பு. நானே வயசானதான், ஆனால் அவங்க என்னை விட ரொம்ப வயசு, அப்படி ரொம்ப அன்பு. அப்போ எனக்கு ஊழியம் வளர்ந்துட்டு பல இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அவளை அடிக்கடி கவனிக்கலை. ஒரு நாள் அப்படி போகிறேன், நான் ட்ரெயினை பிடிக்கணும், அந்த பாட்டியை பார்த்தா ரொம்ப நேரம் ஆகும், பார்க்காம போனால், ஆமாம் இவர் ரொம்ப திமிர் வந்துட்டு, பெரிய ஊழியக்காரர் வந்துட்டார்ல, பெரிய பவுசு இவருக்கு, எங்களெல்லாம் பார்க்க மாட்டார், இந்த கிளவிய மாதிரி எவர் பார்ப்பார், இவரெல்லாம் குமரிகளை தான் பார்ப்பார். அவங்க எங்களை இவ்வளோ சொன்ன பிறகு நமக்கு மானம் இருக்குல்ல, உப்போட்டு தானே சாப்பிட்றோம், என்ன பாட்டி என்ன ஆமாம் இந்த கிளவி ஒருத்தர் காத்துட்டு நிற்கிறேன்னு, இவ்வளோ பார்த்துட்டு போடணும் ஒரு எண்ணம் இருக்கா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான்னு பெரிய, அப்படின்னு உங்களுக்கு பெரிய அவசரம், 2 வார்த்தை தான் பேசிட்டு போனான்னு, நான் கமர்கிட்ட வாங்கி வச்சுருக்கிறேன், நீ பாட்டு போயிட்டுருக்க, சரி கொடுங்க நான் ட்ரெயினில் சாப்பிட்டு வாங்கிட்டு போயிட்டேன். அது அந்த ஹீட்டுக்கு அது குழுன்னு ஆயிடுச்சு. நான் ட்ரெயினில் பட்ட பாடு, அது துடைக்கப்பட்ட பாடு, அந்த அன்பு, அப்படி ஒரு அன்பு. அப்படி சொன்னாங்க, நீ ரொம்ப பிஸி ஆகிட்ட, நல்லது, ரொம்ப சந்தோஷம்ப்பா, அங்கங்கே சாட்சியெல்லாம் கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம், நல்லா இருப்பாப்பா, மனமாற. இதுதான் கர்த்தருடைய வாழ்த்துதல். வாழ்த்துட்டு, எனக்கு வயசாகுது, ஆண்டவர் இன்னும் சீக்கிரம் அழைச்சிடுவாரு, ஆனால் நான் செத்தா நீ அடக்கம் பண்ணணும், நீ இங்கே இருக்கணும்,
நான் உடனே சொன்னேன், செத்த உடனே எனக்கு சொல்லி விடுங்க, நான் எந்த ஊரில் இருந்தாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு. பாருங்க, சில வார்த்தைகளை கூட நான் விளையாட்டா சொல்லக்கூடாது. 2 நாள் கழிச்சு அவன் பேரன் வாரான் வீட்டுக்கு. என் வீடு பக்கத்தில் தான். அவன் பெல் அடிச்சுட்டு வந்து நிற்கிறான். பாட்டியை விஜய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டோம், திடீர்னு இதாயிட்டு சேர்த்துட்டோம். அடடா, விஜய் ஆஸ்பத்திரியா? அது ஒன்வே டிராஃபிக் ஆச்சா அப்படின்னு. அதனால தான் ஊழியர்களும் பார்த்து இதெல்லாம் நான் வாழ்க்கை கற்றுக்கொண்ட பாடம். அது ஒன்வே டிராஃபிக் ஆச்சப்பா அப்படின்னு. அதே மாதிரி அன்றைக்கி ராத்திரி இறந்துட்டாங்க. எனக்கு தெரியாது, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். எனக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி பாட்டி இறந்துட்டாங்க, நீங்கள் தான் வரணும். பாட்டி சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் கூட சொன்னாங்களாம், நான் செத்தா ரூபனுக்கு சொல்லியிருப்பா அப்படின்னு. பாருங்க, அந்த சாவல நேரத்தில் அவங்க பெத்த பிள்ளைங்க இருக்காங்க, நான் யாரோ, நான் ஒரு வழிபோக்கன், நான் ஒரு ஊழியக்காரன். ஆனால் அந்த அன்பு, இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. ஆனால் நீங்கள் தான் வந்து நடத்துகிறேன். சரின்னு சொல்லி நான் போனேன். எல்லோரும் மாலை வச்சு ஒரே ஒப்பாரி. எனக்கு அதை பார்த்தோன்னே பிடிக்கலை. அவங்க மகிமைக்கு பிரவேசித்திருக்கிறாங்க. பூரண ஆயுசு. ஏன்னா 10 வயசில் அடிபட்டாச்சு தாங்க, நல்லா வாழ்ந்து போயிருக்கிறாங்க. உடனே எல்லானால உடனே அவங்க மகா, எங்கள் அம்மாவுக்கு உங்கள் பாடுற ரொம்ப பிடிக்கும், அந்த எங்கள் அம்மாவுக்கு பிரியமான ஒரு நேயர் இருப்போம், அந்த பிரியமான பாட்டை பாடுங்க. என்ன பாட்டு? வாருமையா போதகரை. நானும் பாடினேன். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்தியிலே, சேருமையா பந்தியிலே, சிறியவரா எங்களிடம். இந்த பாட்டு சாவீட்டில் பாடுற பாட்டா பாடியாச்சு. எல்லோரும் மலர் வழியெல்லாம் வராங்க, ஆஃபீஸ்லேருந்து வராங்க, சர்ச்சிலேருந்து வராங்க. பாடியும் இப்போ கொஞ்ச நேரத்தில் எடுக்கணும். உடனே அவங்க மகா சொல்கிறேன், நீங்கள் ஒர்ஷிப்லாம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கணே அப்படின்னா நான் ஒர்ஷிப்பில் போயாச்சு. சரி, துதிக்கிறது நம்ம தடை சொல்லக்கூடாது. உடனே ஆவில் நினைச்சு அதில் அபிஷேகம் பெற்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாம் அந்நிய பாஷை பேசி எல்லாம். பாட்டியை தவிர எல்லாரும், மரித்தவர் மட்டும் துதிக்கலை, மற்ற எல்லாரும் பிரைஸ். மாலை வந்தவங்களாம் நிற்கிறாங்க, ஆஃபீஸர்ஸ்லாம் நிற்கிறாங்க, எல்லோரும் வெளியே நிற்காங்க. கியூ வந்துடுச்சு, பெட்டி வேற வந்துச்சு தூக்குறதுக்கு, எல்லாம் நிற்கிறாங்க. ஒர்ஷிப் 3/4 மணி நேரம் ஒர்ஷிப். இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாட்டி எழுப்பியிருப்பாங்க. அப்படி வல்லமையான காரியம். பட்டா பயங்கர ஒர்ஷிப் பண்ணி நாங்கள் எங்கள் லெவலுக்கு வந்தோம். அதுக்கு பிறகு தான் பாட்டி இறந்தது. நான் வந்து லெவலுக்கு வந்து எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க, என்னடா சாவு வீட்டில் இப்படி ஒரு ஒர்ஷிப்பா. நிறைய வச்சாங்க. பாட்டிக்கு பாரியா என்ன மகிமை. செத்தா இப்படி சாப்பிடும், செத்தா இப்படி. பாட்டி கொடுத்து வச்சா பாட்டி எல்லாம் சொல்லிட்டு போயாச்சு. எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு 10 நாள் இருக்கோம். நானும் என் ஒய்ஃபும் அதில் ஒரு கடைக்கு பலச ஜாமான் வாங்க போகிறோம். அப்போ ஒரு பாட்டி வருது. அந்த பாட்டி பேர் சரஸ்வதி. அந்த பாட்டியம்மா அங்கே வராங்க. வந்து, ஐயா அன்னைக்கு இந்த சாவீட்டில் நீ தானே பாடின, ரொம்ப நல்லா இருந்துச்சியா. நான் நான் செத்தா புதைப்பானோட எரிப்பானோட தெரியாதியா, ஆனால் நான் செத்த வரேன்னு சொல்லிவிட, நீ எனக்கு வந்து பாட்டு பாடணும். என்ன மாதிரி பாட்டி? இல்லை, அன்னைக்கு பாடினா பார்த்தியா, அதான் மாதிரி என்ன பாடினியா, நானும் அப்படி மகிமையாக போனியா. என்ன சந்தோஷம், சாவை குறித்து எவ்வளோ சந்தோஷம். அந்த பாட்டியை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு கத்திர கிருபையில் சபைக்கு போகிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு துதி. ஒரு சகோதரி, ஒரு பாட்டி வயதானார்கள், ஆனால் ஒரு வயதானவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இதுதான் துதி, சோத்திரம். இப்போ எல்லாத்துக்கும் சோத்திரம் செலுத்தி பாருங்க, சகலமும் நன்மையாய் மாறும். ஹல்லேலூயா. இது வருடாந்திர சோத்திர கூட்டம் மாத்திரம் இல்லை, நித்தமும் செய்ய வேண்டிய காரியம். இது சபையில் வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிறோம். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, ஊக்கப்படுத்துறதுக்கு, அந்த காரியங்களை உங்களுக்கு திட்டம் பண்ணுவதற்கு அந்த காரியம் நடைபெறுகிறது. ஆனால் இது நித்தமும் நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா சரீரத்தில் அன்றாடக பலி நித்தமும் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் அந்த அன்றாடக பலி என்னெல்லாம்? கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெற்றவர்கள் பிள்ளைகளுக்காக, கர்த்தர் கொடுத்த ஆஸ்திகளுக்காக. அது ஒன்று. 4 ஆச்சா? இப்போ 3 ஆவிக்குரியது. அவருடைய ரத்தத்திற்காக, அவருடைய தூதர்களுக்காக அவர் கொடுத்த 7 பலி ஆயிட்டா. இதுதான் சோத்திர பலி. இந்த 7 பலியையும் நித்தமும் செலுத்துங்க. இது அன்றாடக பலி. இது நித்தமும் செலுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் நன்மையாக செய்வார். கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார். ஹல்லேலூயா.
எல்லாரும் சோதனை செலுத்துங்க பாப்போம். எல்லாரும் வாய்களை திறங்க, அகலமாய் திறங்க. உங்க இல்லாத நீங்க விண்ணப்பெல்லாம் வைக்க வேண்டாம். எனக்கு அது இல்லை, இது இல்லை. இது கேட்கிற நேரம் இல்லை, கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம். நன்றி செலுத்துவது கொடுப்பது, அவர்கிட்ட பெற்றுக்கொண்டதுக்கு நன்றி செலுத்துகிறது. அவர் பொருளை கேட்கவில்லை, உன் உதடுகளின் காளைகளை தான் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? எல்லாரும் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ glory, thank you Lord. அப்பா, எண்ணிலடங்காத நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஜீவன், சுகம், பலன், ரட்சிப்பு, எத்தனை நன்மை, ஆவிக்குரிய பிரகாரமா கிருபை, வரங்கள் எத்தனை 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 எண்ண முடியல தகப்பனே. நான் எனக்கு ஒரு 7 காரியத்தை தான் எண்ணணும், அதுக்கே நேரம் போதல. ஆனா எண்ணிலடங்காத நன்மைகளை நித்தம் செய்கிறீரே. பாமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் 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 ஏகமாய் ஒருமித்த இருதயத்தோடு, உனக்கு இல்லாததை குறித்து நினைக்காத, உன் பலவீனத்தை குறித்து சோர்ந்து போகாத. கர்த்தரை துதித்து கொண்டே இரு. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். உன் உள்ளத்தின் பாரங்களை அவர் அறிவார். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்ற தேவைகளை அறிவார். நன்றி. உனக்கு யாருக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுக்க வேண்டும், கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஓ, நீ கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கே தெரியும். நீ கேட்காமலே ரட்சிப்பை கொடுத்த தேவன். நன்றி, 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 நன்றி. தேவனுக்கு நன்றி செலுத்தி துதிங்க. நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி துதித்து கொண்டே இருங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, மகிமை, மகிமை. ஹல்லேலூயா, சக்கினாவின் மகிமை இறங்கட்டும். உடைய பிள்ளைகளுடைய குறைவுகள் எல்லாம் நீங்கட்டும். நிறைவான ஆவியானவர் கடந்து வருவீராக. பலவீனங்களை எடுத்து போடும், தடைகளை உடைத்து போடும், பாவங்கள் சாபங்களை முறித்து போடும். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு அவருடைய சித்தம் என்ன? ஸ்தோத்தரிப்பதுதான் அவருடைய சித்தம். தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. Oh, we praise you Lord. Thank you Lord. அப்பா, வல்லமை இறங்கட்டும். அந்த அக்கினியின் வல்லமை இறங்கட்டும். அந்த மகிமையின் மேகம் இறங்கட்டும். ஓ, நன்றி, நன்றி. மரியாளின் மீது நிழலா இறங்கினீர். வல்லமை உள்ளவர் மகிமையானவளை அவளுக்கு செய்தீர். உடைய பிள்ளைகளுக்கு வல்லமையானவளை செய்யும் ராஜா. உடைய பிள்ளைகளுக்கு வல்லமையானவளை செய்யும்.